அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம மேத்ஸ் வீடியோ கிளாஸ்ல இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டோம்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல நம்ம பிரின்சிபல் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணணும்னு டீட்டெயிலா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோல நம்ம அடுத்த மாடல் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சம். எத்தனை ஆண்டுகள் ரூபாய் 2000க்கு 10% கூட்டு வட்டி வீதத்தில் கிடைக்கும் தொகை ரூபாய் 2420 ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு பிரின்சிபல் 2000 சொல்லியிருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% சொல்லியிருக்காங்க, அடுத்து டோட்டல் அமௌண்ட் 2420ன்னு சொல்லியிருக்காங்க. இது நமக்கு எத்தனை ஆண்டுல கிடைக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. நம்ம பிரின்சிபல் கால்குலேட் பண்றதுக்கு என்ன சொல்லியிருந்தோம், ஃபார்முலா பேஸ் பண்ணி சால்வ் பண்றதை விட ஆப்ஷனை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணும்போது ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம் சொல்லியிருந்தோம். சேம் அதே கான்செப்ட் தான் இங்கேயும் நம்ம ஆப்ஷனை பேஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ நமக்கு ஆப்ஷன் பார்த்துட்டோம்னா 4 ஆண்டுகள், அடுத்து 3 ஆண்டுகள், அடுத்து 2 ஆண்டுகள், அடுத்து 1 ஆண்டு சொல்லியிருக்காங்களா. ஸோ நம்ம இந்த 4 ஆப்ஷனை வச்சு நம்ம சால்வ் பண்ணும்போது எந்த ஆண்டுக்கு கால்குலேட் பண்ணா நமக்கு டோட்டல் அமௌண்ட்டா 2420 கிடைக்குதுன்னு பார்க்கணும். அவ்வளவுதான். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் 2 ஆண்டு கால்குலேட் பண்ணலாம். அதுக்கு கிடைக்கலன்னா அடுத்து 3 ஆண்டு கால்குலேட் பண்ணலாம். நமக்கு ரேஷியோ மெத்தட் படி 2 வருஷத்துக்கு கூட்டு வட்டி கால்குலேட் பண்றதுக்கு என்ன சொல்லியிருக்கோம், 2:1 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, இப்ப 2000க்கு 10% கால்குலேட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? ஜஸ்ட் ஒரு ஜீரோ மட்டும் கேன்சல் பண்ணா ஓகே தான், இல்ல நீங்க கால்குலேட் பண்ணாலும் ஓகே தான். ஜஸ்ட் இந்த ஜீரோக்கு இந்த அடிச்சலாம், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சலாம். பேலன்ஸ் பார்த்துட்டோம்னா 200 தானா. ஜஸ்ட் நீங்க ஒரு ஜீரோ மட்டும் கேன்சல் பண்ணிக்கிட்டா போதும். மறுபடியும் கிடைச்ச 200க்கு 10% கால்குலேட் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணா 20 கிடைக்குமா? இல்ல நீங்க கால்குலேட் தான் பண்ணணும்னாலும் ஓகே தான். கிடைச்ச 200க்கு மறுபடியும் 10%. ஜஸ்ட் இந்த ஒரு ஜேக்கு இந்த ஜே அடிச்சுக்கலாம், இந்த ஜேக்கு இந்த ஜே அடிச்சுக்கலாம். பேலன்ஸ் 20 மட்டும் தானே, அவ்வளவுதான். ஸோ இப்போ 2ஆல 200 மல்டிபிள் பண்ணா 400 கிடைக்கும். 1ஆல 20 மல்டிபிள் பண்ணா 20. அப்போ டோட்டலா 420. நமக்கு பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா 2000 சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ 2 வருஷத்தை கால்குலேட் பண்ணும்போது அது கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம்னா 420. அப்போ பிரின்சிபல் கூட ஆட் பண்ணா 2420 கிடைக்குமா? ஸோ நமக்கு சம்ல கொடுக்கக்கூடிய டோட்டல் அமௌண்ட் நமக்கு எக்ஸாக்டா கிடைச்சிருச்சு. அப்போ நம்ம எத்தனை ஆண்டுக்கு சால்வ் பண்ணியிருக்கோம்னா 2 வருஷத்துக்கா. அப்போ நமக்கான நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்துட்டோம்னா 2 ஆண்டுகள், ஆப்ஷன் சி. இதுவே நமக்கு 2 வருஷத்துக்கு கிடைக்கலன்னா அடுத்து 3 ஆண்டுக்கு ட்ரை பண்ணணும். அப்ப 3 ஆண்டுக்கும் கிடைக்கலன்னா அடுத்து 4 ஆண்டுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ இதுல எந்த ஆண்டுக்கு நமக்கு கிடைக்குதோ அதுதான் நமக்கான ஆன்சர். ஓகேவா? ஓகே, அடுத்த சம். ரூபாய் 1600 ஆனது 5% ஆண்டு கூட்டு வட்டி வீதம் கொண்டு எத்தனை ஆண்டுகள் ரூபாய் 1852.70 ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஆப்ஷன் பார்த்தோம்னா 2, 1/2 ஆண்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து 2 ஆண்டுகள், அடுத்து 3 ஆண்டுகள், அடுத்து 4 ஆண்டுகள். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவும் போல 2 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணலாம். ரேஷியோ மெத்தட் படி 2:1. நமக்கு பிரின்சிபல் 1600 சொல்லியிருக்காங்க. ஸோ 5% கால்குலேட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? ஜஸ்ட் இந்த ஜேவுக்கு இந்த ஜே அடிச்சிடலாம். 5ஆல 10 டிவைட்னா 2 டைம், 2ஆல 160 அடிச்சா 80 கிடைக்குமா? கிடைச்ச 80க்கு மறுபடியும் 5%. ஸோ எவ்வளவு கிடைக்கும்? இந்த ஜேவுக்கு இந்த ஜே அடிச்சிடலாம். 5ஆல 10 டிவைட்னா 2, 2ஆல 8 அடிச்சா 4. ஸோ பார்த்துட்டு மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 160, அடுத்து ஒரு 4, 164. ஸோ நமக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம்னா 164. இதை நம்ம பிரின்சிபல் கூட ஆட் பண்ணும்போது நமக்கு 1764 தான் கிடைக்கும். ஆனா நமக்கு டோட்டல் அமௌண்ட் 1852.70 கிடைக்கணுமா? ஸோ அப்ப நம்ம 2 ஆண்டுக்கான வேல்யூவை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம இதுக்கு கால்குலேட் பண்ணும்போது நமக்கு டோட்டல் அமௌண்ட் 1764 தான் கிடைக்கும். ஆனா நமக்கு 1852 வேணும் இல்லையா? சரி, இப்ப 3 ஆண்டு கால்குலேட் பண்ணலாம். இதுக்கு எவ்வளவு கிடைக்கும்னு பார்க்கலாம். ஸோ 3 ஆண்டுக்கு ரேஷியோ மெத்தட் படி 3:3:1. ஓகே, இப்போ 1600க்கு 5% கால்குலேட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? சேம் இதுக்கு முன்னாடி கால்குலேட் பண்ண மாதிரியே தான். ஜஸ்ட் இந்த ஜேக்கு இந்த ஜே அடிச்சிடலாம். 5ஆல 10 டிவைட்னா 2 டைம், 2ஆல 160 அடிச்சோம்னா நமக்கு 80 கிடைக்குமா? அடுத்து 80க்கு மறுபடியும் 5%. இந்த ஜேக்கு இந்த ஜே அடிச்சிடலாம். 5ஆல 10 டிவைட்னா 2 டைம், 2ஆல 8 அடிச்சோம்னா நமக்கு 4 கிடைக்கும். கிடைச்ச 4க்கு மறுபடியும் 5%.
பார்த்துட்டோம்னா 4ஆல 5 மல்டிபிள் பண்ணா 70 கிடைக்கும். 70 நம்ம 100ஆல டிவைட் பண்ணணும். 10ஆல டிவைட் பண்ணா சரி ஜஸ்ட் இந்த இதை கேன்சல் பண்ணிடலாம். 10ஆல 2 டிவைட் பண்ணா 0.2 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஸோ மல்டிபிள் பண்ணிடலாம். 3ஆல 80 மல்டிபிள் பண்ணா 74, அதாவது 3×8 74, அப்ப 80னா 740. அடுத்து 3 12, அடுத்து 1ஆல 0.2 மல்டிபிள் பண்ணா சேம் வேல்யூ தான் கிடைக்கும். அப்ப டோட்டலா 752.2 அவ்வளவுதான். ஸோ இப்போ நமக்கு பிரின்சிபல் 1600 சொல்லியிருக்காங்க. அது கூட கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 600 கூட 200 ஆட் பண்ணா 1800 கிடைக்கும். அடுத்து 52.2. ஸோ நமக்கு எக்ஸாக்டா சம்பள கொடுக்கக்கூடிய டோட்டல் அமௌண்ட் கிடைச்சிருச்சு. அப்ப நம்ம எத்தனை ஆண்டுக்கு சால்வ் பண்ணியிருக்கோம்னா 3 ஆண்டுகளா? அப்ப நமக்கான ஆன்சர் பார்த்துட்டோம்னா 3 ஆண்டுகள். ஓகே, அடுத்த சம். அசல் ரூபாய் 3000 ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டி வீதப்படி 3993 ஆக எத்தனை ஆண்டுகள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நமக்கு பார்த்துட்டோம்னா நம்ம பேஸ் தான் சொல்லியிருக்காங்க. 3000ல இருந்து 10% இன்ட்ரெஸ்ட்ல 3993 ஆகிறதுக்கு எத்தனை ஆண்டு ஆகும் கேட்பாங்க. இப்ப நமக்கு 2 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணா நம்ம என்ன பண்ணுவோம்? 3000க்கு 10% கால்குலேட் பண்ணோம்னா அதனால 300 கிடைக்கும். 2ஆல 300 மல்டிபிள் பண்ணா 600 தான் கிடைக்கும். ஆனா நமக்கு 3900 கிடைக்கும் இல்லையா? அப்ப பாத்தோம்னா 2 ஆண்டு நம்ம ஸ்கிப் பண்ணிடல, டைரக்டா 3 ஆண்டுன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 2 வருஷத்தை கால்குலேட் பண்ணணும். நமக்கு 10% சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இந்த ஒரு 0 மட்டும் நம்ம கேன்சல் பண்ணிட்டா போதுமா? ஸோ அப்ப பாத்தோம்னா முதல் வருஷத்துக்கு 300 கிடைக்கும், அடுத்த வருஷத்துக்கு 30 கிடைக்கும். இப்ப 2 வருஷத்தை கால்குலேட் பண்ணும்போது ஜஸ்ட் இந்த 2 வேல்யூஸ் மட்டும் மல்டிபிள் பண்ணா 600, அடுத்து 30. ஸோ அப்ப 630 தான் கிடைக்கும். அதாவது 2 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணும்போது நமக்கான இன்ட்ரெஸ்ட் 630 கிடைக்கும். ஆனா நம்ம பிரின்சிபல் கூட ஆட் பண்ணும்போது 3630 தான் ஆகும். அதனால 2 ஆண்டு நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்த 3 ஆண்டுக்கு சால்வ் பண்ணி பார்க்கலாமா? பார்த்துட்டோம்னா இந்த ஒரு ஜேக்கு இந்த அடிச்சுக்கலாம், இந்த ஜேக்கு இந்த அடிச்சிடலாம். பேன்ஸ் 300 மட்டும் தானே, 10% தான் சொல்லியிருக்காங்க. அதனால ஒவ்வொரு ஜீரோஸ் மட்டும் நீங்க ஸ்கிப் பண்ணிக்கிட்டா போதும். கிடைச்ச 300க்கு மறுபடியும் 10%. ஜஸ்ட் இந்த ஜேக்கு இந்த அடிச்சுக்கலாம், இந்த ஜேக்கு இந்த அடிச்சுக்கலாம். பேன்ஸ் 30 கிடைச்ச 30க்கு மறுபடியும் 10% கால்குலேட் பண்ணணும். பார்த்துட்டோம்னா 3 தான் கிடைக்கும். ஸோ இந்த ஜேக்கு இந்த அடிச்சுக்கலாம், இந்த ஜேக்கு இந்த அடிச்சுக்கலாம். அடுத்து 3 மட்டும்தான். ஸோ இப்போ நமக்கான வேல்யூஸ் கிடைச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? 3ஆல 300 மல்டிபிள் பண்ணா 900 கிடைக்கும். 3ஆல 30னா 90. அடுத்து 1ஆல 3. சரி, இந்த இடத்துல 3:3:3 எழுதிட்டேன். நமக்கு 3 ஆண்டுக்கான ரேஷியோ மெத்தட் படி 3:3:1. ஸோ 1ஆல 3 மல்டிபிள் பண்ணா நமக்கு 3 தான் கிடைக்கும். அப்போ டோட்டலா 993. பிரின்சிபல் நமக்கு 3000 சொல்லியிருக்காங்க. கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் 993. அப்ப ரெண்டுமே ஆட் பண்ணும்போது 3993 கிடைக்குமா? ஸோ நமக்கு சம்ல கொடுத்தக்கூடிய டோட்டல் அமௌண்ட் கிடைச்சிருச்சு. அப்ப எத்தனை ஆண்டுக்கு சால்வ் பண்ணிருக்கோம்னா 3 ஆண்டுக்கு தான். அப்ப நமக்கான ஆண்டு பார்த்துட்டோம்னா 3 ஆண்டுகள், அவ்வளவுதான். ஓகே, அடுத்த சம். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கூட்டு வட்டியில் ரூபாய் 1,75,000 ஆனது ரூபாய் 1,48,877 ஆக 6% ஆண்டு வட்டி வீதத்தில் கிடைக்கிறது எனில் அதற்கு ஆகும் காலம் கேட்டுட்டாங்க. ஸோ நமக்கு பிரின்சிபல் 1,25,000 சொல்லியிருக்காங்க. அடுத்து டோட்டலா மட்டும் 1,48,000 சொல்லியிருக்காங்க. 6% இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்காங்க. இப்ப பார்த்துட்டோம்னா நமக்கு 25ல இருந்து அடுத்து ஒரு 23,000 பக்கம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம 3 ஆண்டு கால்குலேட் பண்ணலாம். அது பார்த்துட்டோம்னா 48,000 விட அதிகமா இருக்கும்போது மட்டும் நம்ம 2 ஆண்டு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 3 ஆண்டு கால்குலேட் பண்ணலாமா? இல்ல நமக்கு 2 ஆண்டுக்கும் 3 ஆண்டுக்கும் கிடைக்கலன்னா அடுத்து 4 ஆண்டு கால்குலேட் பண்ணலாம். ஓகே, எவ்வளவு கிடைக்குன்னு பார்த்தலாமா? நமக்கு பிரின்சிபல் 1,75,000 சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் 6% சொல்லியிருக்காங்களா? ஜஸ்ட் 2 ஜேருக்கு 2 அடிச்சிடலாம். இப்ப 1,250 6ஆல மல்டிபிள் பண்ணணும். ஸோ 1000னா நமக்கு 6000 கிடைக்கும். 250 200னா 1200 கிடைக்கும். 50னா 300 கிடைக்குமா? அப்ப டோட்டலா 7,500 கிடைக்குமா? அவ்வளவுதான். கிடைச்ச 7,500க்கு மறுபடியும் 6%. ஜஸ்ட் 2 ஜேருக்கு 2 ஜே அடிச்சிடலாம். 75 6ஆல மல்டிபிள் பண்ணணும். 70 6ஆல மல்டிபிள் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? 5 35 6 42, அப்ப 420.
5ஆல 6 மல்டிபிள் பண்ணா 5030. அப்ப டோட்டலா 450. அடுத்து கிடைச்ச 450க்கு மறுபடியும் 6% கால்குலேட் பண்ணணும். ஸோ எவ்வளவு கிடைக்கும்? ஜஸ்ட் இந்த ஜெருக்கு எடுத்துக்கலாம். அடுத்து ஸோ பார்த்துக்கலாம். 45 6ஆல மல்டிபிள் பண்ணிட்டு அடுத்து 10ஆல டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா ஆல்ரெடி பாயிண்ட்ல டிவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 6ஆல மல்டிபிள் பண்றதை விட 45 6ஆல மல்டிபிள் பண்ணி அதுக்கப்புறம் 10ஆல டிவைட் பண்ணிக்கலாம். பார்த்துட்டோம்னா 5 எவ்வளவு? 6 24. அப்ப 240 கிடைக்கும். அடுத்து 5030. அப்ப 250 கிடைக்குமா? 250 நம்ம 10ஆல டிவைட் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? பார்த்துட்டோம்னா 25 தான் கிடைக்கும். இல்ல இந்த இடத்துல நீங்க டிவைட் பண்றதுக்கு ஈஸியான வேல்யூ பார்த்துட்டோம்னா 6 2ஆல அடிச்சா 3 டைம் கிடைக்கும். 10 2ஆல அடிச்சா 5 கிடைக்குமா? 5ஆல 45 அடிச்சா 9 கிடைக்கும். 9 நம்ம 3ஆல மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு ஆகும் பார்த்துட்டோம்னா ஸோ 27 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஸோ இந்த இடத்துல நம்ம தப்பா பிளஸ் பண்ணிட்டோம். 250 சொல்லிட்டு 270. ஜஸ்ட் எகைன் ஒன் டைம் இதை சால்வ் பண்ணிடலாம். ஸோ பிளஸ் பண்ணக்கூடிய வேல்யூ மட்டும் கொஞ்சம் கவனமா பிளஸ் பண்ணிட்டா போதும். ஸோ நமக்கு பார்த்துட்டோம்னா 450 கிடைச்சிருக்கு. 450க்கு மறுபடியும் 6% கால்குலேட் பண்ணணும். ஜஸ்ட் இந்த ஒரு ஜேக்கு இந்த ஜே அடிச்சிடலாம். 4 2ஆல டிவைட் பண்ணா 3 டைம். 10 2ஆல டிவைட் பண்ணா 5 டைம் கிடைக்குமா? 5ஆல 45 டிவைட் பண்ணா 9 கிடைக்கும். 9ஆல 3 மல்டிபிள் பண்ணா 27 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஸோ அடுத்த வேசியவனை மல்டிபிள் பண்ணிடலாமா? 3ஆல 7500 மல்டிபிள் பண்ணா நமக்கு 3071. அடுத்து 500னா 1500. அப்ப 22500 கிடைக்குமா? அடுத்து முன்னாங்க 12. அடுத்து ஒரு 150. அப்ப 1350 கிடைக்குமா? அடுத்து 1ஆல 27 மல்டிபிள் பண்ணா சேம் வேல்யூ தான். அப்ப டோட்டலா எவ்வளவு ஆச்சு பார்த்துட்டோம்னா 22 23. அப்ப 23 500 23 850. அடுத்து 877 கிடைக்குமா? 73877. அவ்வளவுதான். ஸோ நமக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம்னா 73870. இதை நம்ம பிரின்சிபல் கூட ஆட் பண்ணும்போது டோட்டல் அமௌண்ட் தான் 1,48,877 கிடைக்கிறான்னு பார்க்கணும். ஸோ நமக்கு பிரின்சிபல் 1,75,000 சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா 73,877. ஓகேவா? ஸோ 75 கூட 73 ஆட் பண்ணா நமக்கு எவ்வளவு ஆயிடும்? 48 கிடைக்குமா? அப்போ 1,48,877 நமக்கு எக்ஸாக்டா கிடைச்சிருச்சு. அப்ப நம்ம எத்தனை ஆண்டுக்கு சால்வ் பண்ணிருக்கோம்னா 3 ஆண்டுக்கு தான். அப்ப நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்துட்டோம்னா 3 ஆண்டுகள். ஓகே, அடுத்த சம். 10% ஆண்டு வட்டியில் அவையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ரூபாய் 4400 ஆனது ரூபாய் 4851 எடுத்துக்கொள்ளும் காலம் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் கால்குலேட் பண்ணணும். ஆனா அவையாண்ட பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி சார் நம்ம ஆண்ட பேஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருந்தோம். இப்போ அவையாண்ட பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ அவையாண்ட பேஸ் பண்ணி சால்வ் பண்றதுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? நம்பர் ஆஃப் இயர்ஸ் நம்ம 6ஆல டிவைட் பண்ணிருக்கோம். வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2ஆல டிவைட் பண்ணணுமா? ஸோ நமக்கு 10% சொல்லியிருக்காங்க. அப்ப வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு 5% கிடைக்குமா? ஜஸ்ட் இப்போ 5%க்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிட்டு அதை பிரின்சிபல் கூட ஆட் பண்ணி பார்த்தா போதும். ஓகே, சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் 6 மாசத்துக்கு நமக்கு பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா 4400. அதுக்கு 5% கால்குலேட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? ஜஸ்ட் இந்த ஒரு ஜேக்கு இந்த ஜே அடிச்சிடலாம். 5ஆல 10 ரேட்னா 2 டைம். 2ஆல 440 அடிச்சோம்னா 270 கிடைக்குமா? அடுத்த 2வது 6 மாசத்துக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் கூட ஆட் பண்ணும்போது எவ்வளவு ஆகும் பார்த்துட்டோம்னா 4620 கிடைக்குமா? ஜஸ்ட் 4400 கூட 220 இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்றோம். அவ்வளவுதான். ஸோ மறுபடியும் 5%. இந்த ஜேக்கு இந்த ஜே அடிச்சிடலாம். 5ஆல 10 ரேட்னா 2 டைம். 2ஆல 462 டிவைட் பண்ண எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 231 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஸோ நமக்கு பார்த்துட்டோம்னா டோட்டலா இப்ப எவ்வளவு ஆச்சுன்னு பார்த்துக்கலாம். ஸோ 4670 கூட 231 ஆட் பண்ணும்போது 4851 கிடைக்குமா? நமக்கு சம்ல டோட்டல் அமௌண்ட் 4851 தான் சொல்லியிருக்காங்க.
அது எத்தனை ஆண்டுல கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துட்டோம்னா முதல்ல 6 மாசம், அடுத்து 6 மாசம், டோட்டலா 12 மாசமா. அப்ப வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 1 இயர் கிடைக்குமா? அப்ப நமக்கான ஆன்சர் பார்த்துட்டோம்னா ஒரு ஆண்டு, ஆப்ஷன் பி. நீங்க அவசரப்பட்டு இயருக்கு கால்குலேட் பண்ணி 1 இயருக்கும் அடுத்து செகண்ட் இயருக்கு கால்குலேட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நமக்கு அரையாண்டை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அப்ப 6 மாசத்துக்கு தான் கால்குலேட் பண்ணணும். அவசரப்பட்ட ஆண்டுக்கு கால்குலேட் பண்ணி ஆப்ஷன் டியை நீங்க ஆன்சர் கொடுத்துடக்கூடாது. அது நமக்கு தப்பு. ஓகேவா? ஸோ அப்ப நமக்கான ஆன்சர் பார்த்துட்டோம்னா ஓராண்டு. ஓகே, அடுத்த சம். 13.1/3% ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒருமுறை வட்டி கணக்கிடப்பட்டால் எத்தனை ஆண்டுகளில் 3375 ஆனது 4096 மாறும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கலப்பு பின்னத்துல கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பின்னத்துக்கு சேஞ்ச் பண்ணணும். ஸோ பின்னத்துக்கு சேஞ்ச் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? 3ஆல 13 மல்டிபிள் பண்ணா 39, மேல இருக்கக்கூடிய 1 பிளஸ் பண்ணா 40 கிடைக்கும். அடுத்து கீழே இருக்கக்கூடிய 3 அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 2ஆல டிவைட் பண்ணணும். ஏன்னா அரையாண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆண்டுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால 2ஆல டிவைட் பண்ணணுமா? ஸோ நமக்கு 40 2ஆல் டிவைட் பண்ண 20 கிடைக்கும். அடுத்து நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே 100% தான் கால்குலேட் பண்ணணும். அதனால கீழே இருக்கக்கூடிய 3ஆல 100 மல்டிபிள் பண்ணா 300 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஸோ இப்போ 20 டிவைட் பை 300 கால்குலேட் பண்ணா போதும். ஓகே, நமக்கு பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா எவ்வளவு சொல்லியிருக்காங்க? முதல் 6 மாசத்துக்கு 3375. அதுக்கு 20% கால்குலேட் பண்ணிட்டா போதும். ஸோ எவ்வளவு கிடைக்கும்? ஜஸ்ட் இந்த அடிச்சுலாம். 2ஆல 30 15. 15ஆல இந்த 3375 டிவைட் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? ஜஸ்ட் டிவைட் பண்ணிடலாமா? ஸோ 33 கூட ஃபர்ஸ்ட் 15 டிவைட் பண்ணா ஜஸ்ட் 2 டைம் கிடைக்குமா? 2 டைம்னா 30 கிடைக்கும். அடுத்து 30க்கும் 33க்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பார்த்துட்டோம்னா 3. அடுத்து மேல இருக்கக்கூடிய 7 கீழே கொண்டு வந்துடலாம். அடுத்து 37ல 30ங்கிறது 2 டைம் கிடைக்கும். அதாவது 15ங்கிறது 2 டைம் கிடைக்கும். அடுத்து டிஃபரன்ஸ் 7, மேல இருக்கக்கூடிய 5 அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். இப்ப 75 15ஆல டிவைட் பண்ணா நமக்கு 5 டைம் கிடைக்குமா? அவ்வளவுதான். ஸோ அப்போ டோட்டலாக 225. அவ்வளோதான். 15ஆல இந்த 3375 அடிக்கும் போது நமக்கு 225 கிடைக்கும். அடுத்து கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்டை மறுபடியும் பிரின்சிபல் கூட ஆட் பண்ணிக்கணுமா? ஸோ அப்போ ஆட் பண்ணும்போது எவ்வளோ கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 300 கூட 200 ஆட் பண்ணால் 500 கிடைக்கும். 75 75னா 100. அப்போ டோட்டலாக 3600 கிடைக்குமா? மறுபடியும் 20%. ஜஸ்ட் இந்த வச்சுக்கு இந்த வச்சு அடிச்சிடலாம். அடுத்து சோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சுக்கலாம். இப்ப 3ஆல 360 டிவைட் பண்ணா 170 கிடைக்குமா? 170 2ஆல மல்டிபிள் பண்ணா 740. அவ்வளவுதான். ஓகே, கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் மறுபடியும் பிரின்சிபல் கூட ஆட் பண்ணி பார்க்கணுமா? ஏன்னா நமக்கு 4096 கிடைக்கிறது வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிட்டே போகணும். நமக்கு எந்த இடத்துல 4096 கிடைக்குதோ அதுதான் நமக்கு ஓகேவா? ஸோ 740 3600 கூட ஆட் பண்ணா 3830 கிடைக்குமா? மறுபடியும் 20%. ஸோ எவ்வளவு கிடைக்கும்? இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சுக்கலாம். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம். 3ஆல இந்த 384 டிவைட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? ஜஸ்ட் 84னா 20 எடுத்தா 60 கிடைக்கும். பேலன்ஸ் 24. அப்ப 8. அப்ப பார்த்துட்டோம்னா 128 கிடைக்குமா? 128 2ஆல மல்டிபிள் பண்ணணும். பார்த்துட்டோம்னா 200 240. அடுத்து 16. அப்ப 256 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஸோ இப்ப மறுபடியும் பிரின்சிபல் கூட ஆட் பண்ணி பார்க்கலாமா? 3840 கூட இந்த 256 ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 800 கூட 200 ஆட் பண்ணா 1000 கிடைக்கும். அப்ப மொத்தமா 4000 ஆச்சாம். அடுத்து 40க்கு அடுத்து 57. அப்ப 96. அவ்வளவுதான். ஸோ நமக்கு எக்ஸாக்டா 4096 கிடைச்சிருச்சு. நமக்கு சம் டோட்டல் அமௌண்ட் பார்த்துட்டோம்னா 4096 தான் சொல்லியிருக்காங்க. அப்ப நமக்கு எத்தனை மாசம் கால்குலேட் பண்ணிருக்கோம்னு பார்த்துட்டோம்னா 6 மாசம், அடுத்த 6 மாசம், அடுத்த 6 மாசம், மொத்தமா 18 மாசமா. அப்போ 1 வருஷம் 6 மாசம் 12. அவ்வளவுதான். அதாவது 1.5 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணியிருக்கோம். 1.5 வருஷத்தை நம்ம 1 வருஷத்துக்கு தனியா எடுத்துக்கலாம். அடுத்த 6 மாசத்துக்கு தனியா எடுத்துக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணா 6ஆல இதை அடிச்சோம்னா 1 டைம் கிடைக்கும். 12ஆல அடிச்சா 2 டைம். ஸோ அப்ப நமக்கான நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்துட்டோம்னா 1
1/2 ஆண்டுகள் அவ்வளவுதான். ஓகே, அடுத்த சம். ஜஸ்ட் இந்த இடத்துல நம்ம 20% கால்குலேட் பண்றோம், அவ்வளவுதான். காயத்ரி ரூபாய் 12,000 5% ஆண்டு கூட்டு வட்டி தரும் ஒரு வங்கியில் என்ன ஆண்டுகளுக்கு முதலீடு செய்தார்? அவர் முடிவில் ரூபாய் 13,230 பெற்றார். எண்ணின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு பிரின்சிபல் 12,000 சொல்லியிருக்காங்க, வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% சொல்லியிருக்காங்க. அடுத்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு டோட்டல் அமௌண்ட் தான் 13,230 சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு வருஷத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிட்டு அதை பிரின்சிபல் கூட ஆட் பண்ணும்போது நமக்கு எந்த ஆண்டுக்கு நமக்கு 13,230 பிரின்சிபலா கிடைக்குதுன்னு பார்க்கணுமா? ஸோ நமக்கு பிரின்சிபல் 12,000, அடுத்த வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%. ஓகே, எவ்வளவு கிடைக்கும்? ஜஸ்ட் இந்த ஜேக்கு இந்த ஜே அடிச்சிடலாம். 5ஆல 10 எடுத்துனா 2ஆல 1,200 அடிச்சோம்னா 600 கிடைக்கும். கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் கூட ஆட் பண்ணா 12,600 கிடைக்கும். அடுத்து மறுபடியும் 5%. இந்த ஜேக்கு இந்த ஜே அடிச்சிடலாம். 5ஆல 10 எடுத்துனா 2ஆல இந்த 1,260 டிவைட் பண்ணும்போது 630 கிடைக்குமா? ஸோ கிடைச்ச 630 மறுபடியும் பிரின்சிபல் கூட ஆட் பண்ணணும். ஏன்னா நமக்கு 13,230 கிடைக்கிறது வரைக்கும் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்துட்டோம்னா 12,600 கூட 630 ஆட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? ஸோ 600 கூட 600 ஆட் பண்ணா 1,200 கிடைக்கும். அப்போ 12,000 கூட ஆட் பண்ணும்போது 13,200 அடுத்து 30 அவ்வளவுதான். ஸோ நமக்கு எக்ஸாக்டா சம்பளம் கொடுக்கக்கூடிய டோட்டல் அமௌண்ட் கிடைச்சிருச்சு. அப்போ எத்தனை ஆண்டுன்னு பார்த்துட்டோம்னா 1, அடுத்து 2 ஆண்டுகளாம். அப்ப நமக்கான நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்துட்டோம்னா 2 ஆண்டுகள், அவ்வளவுதான். ஓகே, அடுத்த சம். ஓகே, இப்போ பார்த்துட்டோம்னா நம்ம நம்பர் ஆஃப் இயர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு ஒரு 7 சம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி சால்வ் பண்ணணும்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சம். ரூபாய் 675 ஆனது 2 ஆண்டுகளில் ரூபாய் 900 கூட்டு வட்டியில் கிடைக்கிறது எனில் வட்டி வீதம் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. சேம் இப்போ நம்ம நம்பர் ஆஃப் இயர்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு ஆப்ஷன் பேஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருந்தோம். ஏன்னா ஃபார்முலா பேஸ் பண்ணி சால்வ் பண்ணும்போது நமக்கு டைம் தான் அதிகமாகும். அதனால ஆப்ஷனை பேஸ் பண்ணி நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடணும். சேம் அதே கான்செப்ட் தான் இங்கேயும் நம்ம அப்ளை பண்ண போறோம். ஜஸ்ட் கொடுக்கக்கூடிய 4 ஆப்ஷனை வச்சு நம்ம சால்வ் பண்ணும்போது கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்டை நம்ம பிரின்சிபல் கூட ஆட் பண்ணோம்னா நமக்கு டோட்டல் அமௌண்ட் 900 கிடைக்கும், அவ்வளவுதான். ஓகே, சால்வ் பண்ணிடலாமா? நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 வருஷம் சொல்லியிருக்காங்க. அப்போ 2 வருஷத்துக்கு ரேஷியோ மெத்தட் படி 2:1. ஓகே, பிரின்சிபல் 625 சொல்லியிருக்காங்க. நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ல ஈஸியான ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. 10%, அடுத்து 20% தான். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த 2 வேல்யூக்கும் கால்குலேட் பண்ணலாம், அதுக்கப்புறம் தான் அடுத்த ஆப்ஷன் சால்வ் பண்ணலாம். இங்க ஃபர்ஸ்ட் 10% கால்குலேட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? ஜஸ்ட் இந்த ஜேக்கு இந்த அடிச்சிடலாம். அடுத்து 10ஆல 675 டிவைட் பண்ணா 62.5 கிடைக்குமா? 62.5க்கு மறுபடியும் 10% கால்குலேட் பண்ணணும். பார்த்துட்டோம்னா இந்த ஜேக்கு இந்த ஜே அடிச்சிடலாம். 10ஆல 62.5 அடிக்கும் போது 6.75 கிடைக்குமா? சரி, இப்ப பார்த்துட்டோம்னா நமக்கு பாயிண்ட்ல கிடைச்சிருக்கு. ஆனா நமக்கு டோட்டல் அமௌண்ட் 900 சொல்லியிருக்காங்க. இங்க பாயிண்ட் எதுவும் கொடுக்கல. அப்ப பார்த்துட்டோம்னா நம்ம 10% ஸ்கிப் பண்ணிடலாமா? ஏன்னா நமக்கு 10% கால்குலேட் பண்ணும்போது நமக்கு பாயிண்ட்ல தான் கிடைக்கும். அதனால நம்ம அந்த வேல்யூவை ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்த ஆப்ஷன் இப்போ 20% சால்வ் பண்ணி பார்க்கலாமா? பிரின்சிபல் 675க்கு நமக்கு 20% சால்வ் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? ஸோ இந்த ஜேக்கு இந்த ஜே அடிச்சிடலாம். அடுத்து 10ஆல 675 டிவைட் பண்ணா 62.5 கிடைக்கும். 62.5 2ஆல மல்டிபிள் பண்ணணும். பார்த்துட்டோம்னா 120, அடுத்து 4, அடுத்து 1 கிடைக்குமா? ஸோ அப்போ பார்த்துட்டோம்னா எவ்வளவு கிடைக்கும்? 175 கிடைக்குமா? அடுத்து கிடைச்ச 175க்கு மறுபடியும் 20%. ஸோ எவ்வளவு கிடைக்கும்? ஜஸ்ட் இந்த ஜேக்கு இந்த ஜே அடிச்சிடலாம். அடுத்து பார்த்துட்டோம்னா 2ஆல 10 டிவைட் பண்ணா நமக்கு 5 டைம் கிடைக்கும். 5ஆல 125 டிவைட் பண்ணா 25 கிடைக்குமா? இல்ல நீங்க 25ஆல 125 2ஆல மல்டிபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 10ஆல டிவைட் பண்ணாலும் ஓகே தான். ஸோ அப்போ டோட்டலா நமக்கு 25 கிடைச்சிருக்கு.
சரி இப்போ மல்டிபிள் பண்ணி பார்த்தலாமா? 2ஆல 125 மல்டிபிள் பண்ணா 250. அடுத்து 1ஆல 25 மல்டிபிள் பண்ணா சேம் 25 தான். அப்ப டோட்டலா 275. ஸோ நமக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம்னா 275, பிரின்சிபல் 675. அது கூட இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணும்போது நமக்கு 900 கிடைக்குதான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்துட்டோம்னா 600, அடுத்து 200, 800 கிடைக்கும். அடுத்து 75, 25, 100 கிடைக்கும். அப்போ டோட்டலா 900 அவ்வளவுதான். ஸோ அப்போ நம்ம என்ன வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு சால்வ் பண்ணியிருக்கோம்னா 20% தான். அவ்வளவுதான். அப்போ நமக்கான வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20%. ஓகே, அடுத்த ஸ்டெப். கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளில் ரூபாய் 1800 அசல், ரூபாய் 2178 தருமானால் ஒரு ஆண்டுக்கு கூட்டு வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு ஒரு வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க, அதாவது ஆண்டு வட்டி வீதம் கேட்டிருக்காங்க. 2 வருஷத்தை பேஸ் பண்ணி நமக்கு பிரின்சிபல் 1800 சொல்லியிருக்காங்க. டோட்டல் அமௌண்ட்டா 2178 சொல்லியிருக்காங்க. நம்ம கூட்டு வட்டி கால்குலேட் பண்றது 2 வருஷத்துக்கு ரேஷியோ மெத்தட் படி 2:1. ஓகே, பிரின்சிபல் 1800 சொல்லியிருக்கீங்க. அடுத்து நமக்கு வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம்னா 11%, அடுத்து 10%, அடுத்து 12, அடுத்து 13%. இதுல நமக்கு ஈஸியா இருக்கக்கூடியது 10%. அப்ப 10% ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணலாமா? ஜஸ்ட் இந்த ஒரு ஜேக்கு இந்த அடிச்சுக்கலாம், இந்த ஜேக்கு இந்த அடிச்சுக்கலாம். அடுத்து 180 மட்டும்தான் கிடைச்ச. 180க்கு மறுபடியும் 10%. ஜஸ்ட் இந்த ஜேக்கு இந்த அடிச்சுக்கலாம், இந்த ஜேக்கு இந்த அடிச்சுக்கலாம். பேலன்ஸ் 18 மட்டும்தான். ஓகே, 2ஆல 180 மல்டிபிள் பண்ணா 200, 360 கிடைக்குமா? அடுத்து 1ஆல 18 மல்டிபிள் பண்ணா 18 தான். அப்ப டோட்டலா 378 தான். ஸோ 1800 கூட 378 ஆட் பண்ணும்போது நமக்கு 2178 டோட்டல் அமௌண்ட் கிடைக்குதான்னு பார்க்கலாம். அப்படி கிடைக்கலன்னா அடுத்து 12% கால்குலேட் பண்ணலாம். 800 கூட 300 ஆட் பண்ணா நமக்கு 1100, அப்ப 2100 கிடைக்கும். பேலன்ஸ் 78, அவ்வளவுதான். ஸோ நமக்கு எக்ஸாக்டா டோட்டல் அமௌண்ட் கிடைச்சிருச்சு. அப்ப என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு சால்வ் பண்ணிருக்கோம்னா 10%. அப்ப நமக்கான ஆன்சர் 10%, ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த சம். கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளில் ரூபாய் 5625 அசல், ரூபாய் 6084 தருமானால் ஒரு ஆண்டுக்கு கூட்டு வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு 2 வருஷத்துக்கு தான் சொல்லியிருக்காங்க. அப்ப 2 வருஷத்துக்கு கூட்டு வட்டி கால்குலேட் பண்றது ரேஷியோ மெத்தட் படி 2:1. நமக்கு பிரின்சிபல் 5625 சொல்லியிருக்காங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்துட்டோம்னா 4%, 6%, 8%, 10% சொல்லியிருக்காங்க. ஆனா நமக்கு டோட்டல் அமௌண்ட்டுக்கும் பிரின்சிபலுக்கு எப்படி டிஃபரன்ஸ் பார்த்துட்டோம்னா 675ல இருந்து 6084, அதாவது 5600ல இருந்து 6000 வரைக்கும் 400 மட்டும்தான் அப்ராக்சிமேட்டா டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல கம்மியான இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்ப பார்த்துட்டோம்னா 4%க்கும் 6% கால்குலேட் பண்ணலாம். அதுக்கு கிடைக்கலன்னா அடுத்து 8% போகலாம். ஸோ 4% கால்குலேட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 100ஆல இந்த 5625 டிவைட் பண்ணா 56.25 கிடைக்கும். ஏன்னா 10ஆல டிவைட் பண்ணா 2.5 கிடைக்கும். 100ஆல டிவைட் பண்ணா 6.25 கிடைக்கும். ஜஸ்ட் இந்த 56.25 4ஆல மல்டிபிள் பண்ணணும். 50 4ஆல மல்டிபிள் பண்ணா 200 கிடைக்கும். அடுத்து 6 4ஆல மல்டிபிள் பண்ணா 520, 624. அடுத்து 0.25 நம்ம 4ஆல மல்டிபிள் பண்ணா 1 கிடைக்குமா? அப்ப டோட்டலா 225 கிடைச்ச. 225க்கு மறுபடியும் 4%. எவ்வளவு கிடைக்கும்? ஜஸ்ட் 100ஆல டிவைட் பண்ணா 2.25 கிடைக்கும். அடுத்து 4ஆல மல்டிபிள் பண்ணணும். 2 4ஆல மல்டிபிள் பண்ணா 8 கிடைக்கும். அடுத்து 0.25 4ஆல மல்டிபிள் பண்ணா 1 கிடைக்கும். அப்ப டோட்டலா 9. அவ்வளவுதான். ஸோ மல்டிபிள் பண்ணலாமா? 2ஆல 225 மல்டிபிள் பண்ணா 450. அடுத்து 1ஆல 9 மல்டிபிள் பண்ணா 9. ஸோ அப்ப டோட்டலா 459 கிடைக்குமா? ஸோ நமக்கு பிரின்சிபல் பார்த்துக்கோன்னா 5625 சொல்லியிருக்காங்க. கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் பார்த்துக்கோன்னா 459. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 600 கூட 400 ஆட் பண்ணா 6000 ஆயிடும். அடுத்து 25 50 ஆட் பண்ணா நமக்கு 75. அது கூட ஒரு 9 ஆட் பண்ணும்போது நமக்கு 84 கிடைக்குமா? ஸோ அப்ப 6084 தான் நமக்கு சம்ல கொடுத்தக்கூடிய டோட்டல் அமௌண்ட் எக்ஸாக்டா கிடைச்சிருச்சு. அப்ப என்ன வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு சால்வ் பண்ணிருக்கோம்னா 4%. ஸோ அப்ப நமக்கான ஆன்சர் பார்த்துட்டோம்னா 4%, ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த சம்.
ரூபாய் 640 ஆனது 2 ஆண்டுகளில் கூட்டுத்தொகை ரூபாய் 774.40 ஆகும். கூட்டு வட்டி வீதம் காண்பன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நமக்கு டோட்டல் அமௌண்ட் பாயிண்ட்ல கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். நமக்கு 2 ஆண்டுக்கு சொல்லியிருக்காங்க, அப்ப ரேஷியோ மெத்தட் படி 2:1. ஸோ பிரின்சிபல் 640. நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம்னா எவ்வளவு சொல்லியிருக்காங்க பார்த்துட்டோம்னா 11.5%, அடுத்து 12%, அடுத்து 8%, அடுத்து 10%. ஓகே, இதுல நமக்கு ஈஸியா இருக்கக்கூடியது பார்த்துட்டோம்னா 10% தான். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 10% கால்குலேட் பண்ணிடலாம். ஜஸ்ட் இந்த ஜேருக்கு இந்த ஜே அடிச்சிடலாம், இந்த ஜேருக்கு இந்த ஜே அடிச்சிடலாம். பேன்ஸ் 64 கிடைச்ச 64க்கு மறுபடியும் 10%. ஜஸ்ட் இந்த ஜேருக்கு இந்த ஜே அடிச்சிக்கலாம். அப்போ 10ஆல 64 டிவைட் பண்ணா 6.4 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஸோ மல்டிபிள் பண்ணலாமா? பார்த்துட்டோம்னா 178 கிடைக்கும். அடுத்து 1ஆல 6.4 மல்டிபிள் பண்ணா சேம் வேல்யூ தான். அப்போ டோட்டலா 134.4 கிடைக்குமா? ஸோ பிரின்சிபல் 640. அது கூட கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணும்போது நமக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு கிடைக்கும்? ஜஸ்ட் 774.40 கிடைக்கும்னு பார்க்கலாம். அப்படி கிடைக்கலன்னு அடுத்து 8% கால்குலேட் பண்ணலாம், இல்லைன்னா 12% கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 640 கூட ஒரு 134 ஆட் பண்ணும்போது 740, அடுத்து 30 ஆட் பண்ணா 770 கிடைக்கும். 774.4 அவ்வளவுதான். ஸோ நமக்கு எக்ஸாக்டா கிடைச்சிருச்சு. அப்ப நம்ம என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு சால்வ் பண்ணிருக்கோம்னா 10%. அப்ப நமக்கான ஆன்சர் 10%, ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த சம். ரூபாய் 1200 ஆனது 2 வருடத்தில் ரூபாய் 1348.32 மாற கூட்டு வட்டி விகிதம் யாதுன்னு கேட்டுட்டாங்க. இப்ப நமக்கு பார்த்துட்டோம்னா பாயிண்ட்ல தான் கொடுத்துருக்காங்க. சேம் இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண சம் மாதிரியே தான். ஓகே, நமக்கு பார்த்தோம்னா 2 வருடங்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப ரேஷியோ மெத்தட் 2:1. ஓகே, பிரின்சிபல் 1200 சொல்லியிருக்காங்க. நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம்னா 7.5%, அடுத்து 6.5%, அடுத்து 7%, அடுத்து 6% தான். இதுல நமக்கு ஈஸியா இருக்கக்கூடியது பார்த்துட்டோம்னா 6%, அடுத்து 7% தான். அடுத்து இது ரெண்டுத்துக்குமே கிடைக்கலன்னா அடுத்து பாயிண்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூக்கு கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம 6% கால்குலேட் பண்ணலாமா? ஜஸ்ட் இந்த 2 ஜேருக்கு 2 ஜே அடிச்சிடலாம். 12ஆல 6 மல்டிபிள் பண்ணா எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 10 டைம்னா 60 கிடைக்கும். 2 டைம் 12, அப்ப டோட்டலா 72. 72க்கு மறுபடியும் 6%. எவ்வளவு கிடைக்கும்? ஜஸ்ட் 72 6ஆல மல்டிபிள் பண்ணிட்டு அடுத்து 100ஆல டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, எவ்வளவு? 7 35, 6 42. 70 6ஆல மல்டிபிள் பண்ணா 42 கிடைக்கும். அப்ப 70னா 420 கிடைக்குமா? 2ஆல 6 மல்டிபிள் பண்ணா 12, அப்ப 432. அடுத்து 100ஆல டிவைட் பண்ணணுமா? 10ஆல டிவைட் பண்ணா 3.2 கிடைக்கும். 100ஆல டிவைட் பண்ணா 4.32 கிடைக்கும். அவ்வளவுதான். ஸோ அப்போ அதுக்கு மல்டிபிள் பண்ணிடலாமா? 144, அடுத்து 4.32. ஸோ டோட்டலா எவ்வளவு ஆச்சு பார்த்துட்டோம்னா 148.32 கிடைக்குமா? ஸோ நமக்கு பிரின்சிபல் 1200 சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே நம்ம பிளஸ் பண்ணும்போது எவ்வளவு ஆகும்? அதாவது 1200 கூட கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அப்போ ஆட் பண்ணும்போது நமக்கு 148.32 ஆட் பண்ணா நமக்கு 1348.32 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஓகே, அடுத்த சம். அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி சேர்க்கும் முறையில் 1/2 ஆண்டுகளில் ரூபாய் 2000 ஆனது ரூபாய் 2315.75 ஆகியது எனில் ஆண்டு கூட்டு வட்டி வீதம் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நமக்கு அரையாண்டு பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்துட்டோம்னா 1.5 வருஷம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 1.5 வருஷம் 18 மாசம். நம்ம அரையாண்ட பேஸ் பண்ணி சால்வ் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கோம்? நம்பர் ஆஃப் இயர்ஸ் 6ஆல டிவைட் பண்ணிக்கணும், வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2ஆல டிவைட் பண்ணணும். ஸோ நமக்கு 1.5 வருஷம் சொல்லியிருக்காங்க, அதாவது 18 மாசம். 18 மாசத்தை நம்ம 6ஆல டிவைட் பண்ணா 3 கிடைக்குமா? அப்ப நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 கிடைச்சதுமா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ரேஷியோ மெத்தட் படி 3:3:1 மெத்தட் யூஸ் பண்ணி சொல்லியிருக்கோமா?
அடுத்து நமக்கு பிரின்சிபல் 2000 சொல்லியிருக்காங்களா? ஓகே, இப்போ ஆப்ஷன் பார்த்துட்டோம்னா நமக்கு 20% சொல்லியிருக்காங்க, அடுத்து 15%, அடுத்து 10%, அடுத்து 6%. ஸோ இதுல நமக்கு ஈஸியா இருக்கக்கூடிய வேல்யூ பார்த்துட்டோம்னா 10% தான். அப்ப 10% நம்ம அப்படியே சால்வ் பண்ணிடக்கூடாது, ஏன்னா நமக்கு ஆண்டு வட்டி வீதம் தான் 10%. அப்ப அரையாண்டுக்கு சால்வ் பண்ணும்போது கொடுத்துக்கூடிய வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 2ஆல டிவைட் பண்ணணும். ஸோ அப்ப 10% 2ஆல டிவைட் பண்ணா 5% கிடைக்கும். அப்ப 5% தான் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? அவசரப்பட்டு 10%க்கு அப்படியே கால்குலேட் பண்ணிடக்கூடாது. கொடுத்துக்கூடிய வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம 2ஆல டிவைட் பண்ணணும். சரி, இப்போ 5% கால்குலேட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? ஜஸ்ட் இந்த ஜேருக்கு இந்த ஜே அடிச்சிடலாம். 5ஆல 10 டிவைட்னா 2 டைம், 2ஆல 200 அடிச்சா 100 கிடைக்குமா? அடுத்து கிடைச்ச 100க்கு மறுபடியும் 5%. ஜஸ்ட் இந்த 100க்கு இந்த 100 கேன்சல் பண்ணில பேலன்ஸ் 5 மட்டும் தான் இருக்கு. அடுத்து கிடைச்ச 5க்கு மறுபடியும் 5%. 5ஆல 5 மல்டிபிள் பண்ணா 25 கிடைக்கும். அடுத்து 100ஆல டிவைட் பண்ணணும். ஸோ 10ஆல டிவைட் பண்ணா 2.5 கிடைக்கும். 100ஆல டிவைட் பண்ணா 0.25 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஸோ மல்டிபிள் பண்ணிடலாமா? 3ஆல 100 மல்டிபிள் பண்ணா 300 கிடைக்கும். 3ஆல 5 மல்டிபிள் பண்ணா 15. 1ஆல இந்த 0.25 மல்டிபிள் பண்ணா சேம் வேல்யூ தான் கிடைக்கும். அப்ப டோட்டலா 315.25. ஸோ நமக்கு பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா 2000 சொல்லியிருக்காங்களா? 2000 கூட கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஸோ பார்த்தோம்னா 2315.25 தான். ஸோ நமக்கு எக்ஸாக்டா கொஸ்டின்ல கொடுத்துக்கூடிய டோட்டல் அமௌண்ட் கிடைச்சிருச்சு. அப்ப நம்ம என்ன வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு சால்வ் பண்ணியிருக்கோம்னா 10%. என்ன அரையாண்டுக்கு கால்குலேட் பண்றதுனால கொடுத்துருக்கக்கூடிய வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 2ஆல டிவைட் பண்ணியிருந்தோம். அப்ப ஆண்டுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம 2ஆல டிவைட் பண்ண வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 2ஆலேயே மல்டிபிள் பண்ணிட்டா போதும். ஸோ நமக்கு 5% கால்குலேட் பண்ணியிருந்தோம். அந்த 2ஆல மல்டிபிள் பண்ணா ஆண்டுக்கான வட்டி வீதம் கிடைச்சிடும். அவ்வளவுதான். ஸோ அப்போ நமக்கான ஆன்சர் பார்த்துட்டோம்னா ஆப்ஷன் சி 10%. நீங்க அவசரப்பட்டு நீங்க அப்படியே எடுத்து ஆப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய 20%க்கும் அடுத்து 10%க்கும் நீங்க இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்காது. ஏன்னா நமக்கு அரையாண்ட பேஸ் பண்ணி தான் டோட்டல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ கொடுத்துருக்கக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 2ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம அரையாண்ட பேஸ் பண்ணி சம்ஸ் கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணணும்னு டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் அந்த கான்செப்டை இங்க அப்ளை பண்ணிட்டா போதும். ஓகேவா? ஓகே, அடுத்த சம். ஓகே, இப்போ பார்த்துட்டோம்னா நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு ஒரு 6 சம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த மாடல் பார்க்கணும். ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஆண்டொன்றுக்கு 7% அதிகரிக்கின்றது. தற்போதைய மக்கள் தொகை 90,000 எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அக்கிராமத்தின் மக்கள் தொகை என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு 2 ஆண்டுக்கு அப்புறமா சொல்லியிருக்காங்க. அப்போ முதல் வருஷத்துக்கு பார்த்துட்டோம்னா பிரின்சிபல் வேல்யூ 90,000. நீங்க மக்கள் தொகைன்னு கொடுத்ததுனால கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஒவ்வொரு வருஷத்துக்கும் நீங்க இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி அதை பிரின்சிபல் கூட ஆட் பண்ணிட்டே வாங்க, அவ்வளவுதான். ஸோ நமக்கு இன்ட்ரெஸ்ட் 7% சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளவு கிடைக்கும்? ஜஸ்ட் இந்த 2 ஜேக்கு 2 ஜே அடிச்சிடலாம். 9 7ஆல மல்டிபிள் பண்ணா 63. அப்ப 900 1300 கிடைக்குமா? கிடைச்ச 1300 நம்ம பிரின்சிபல் கூட ஆட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? 96,300 ஆகும். மறுபடியும் 7%. ஜஸ்ட் 2 ஜேக்கு 2 ஜே அடிச்சிடலாம். இப்ப 963 நம்ம 7ஆல மல்டிபிள் பண்ணணும். 900 7ஆல மல்டிபிள் பண்ணா 6300 கிடைக்கும். அடுத்து 60 7ஆல மல்டிபிள் பண்ணா 7 35 6 42. அப்ப 60னா 420. அப்ப 3ஆல 7 மல்டிபிள் பண்ணா 3 21. அப்ப டோட்டலா 6741 கிடைக்குமா? ஸோ அவ்வளவுதான். நமக்கு 2 ஆண்டுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அப்ப 2வது வருஷத்துக்கு பார்த்துட்டோம்னா 6741 கிடைச்சிருக்கு. அதை பிரின்சிபல் கூட ஆட் பண்ணும்போது நமக்கு டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ 96,300 கூட 6741 ஆட் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? ஸோ 6000 கூட 6000 ஆட் பண்ணா நமக்கு 12,000 ஆயிடும். அடுத்து 90,000 கூட ஆட் பண்ணும்போது 1,02,000 கிடைக்குமா? அடுத்து 700 300 ஆட் பண்ணா 1000 கிடைக்கும். அப்போ 1,03,000 கிடைக்கும். அடுத்து 41. அவ்வளவுதான். ஸோ அப்போ பாருங்க 1,03,041.
ஜஸ்ட் 96,300 கூட 6,741 நம்ம ஆட் பண்றோம். ஓகே, அடுத்த சம். இல்ல இந்த இடத்துல நமக்கு வேல்யூ பார்த்துட்டோம் 90,000 இருக்கு. அதை நம்ம ஒவ்வொரு டைம் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி பிளஸ் பண்ணும்போது நமக்கு வேல்யூஸ் அதிகமா இருக்கு. அதனால என்ன பண்ணலாம்னா நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றதுக்கு என்ன சொல்லியிருக்கோம், 2 வருஷத்துக்கு 2:1 மெத்தட் சொல்லியிருக்கோமா. சேம் அந்த மெத்தட் படி இப்ப சால்வ் பண்ணி பார்த்துடலாம். நமக்கு பிரின்சிபல் 90,000 சொல்லியிருக்காங்க. 7% ஜஸ்ட் 2 அடிச்சிடலாம். 9ஆல 7 மல்டிபிள் பண்ணா 63. அப்ப 900 6,300 கிடைக்குமா. கிடைச்ச 6,300க்கு மறுபடியும் 7%. ஜஸ்ட் இது ஈஸியா இருந்துச்சுன்னா நீங்க இந்த மெத்தட் அப்ளை பண்ணுவாங்க. ஜஸ்ட் 2 அடிச்சிடலாம். இப்ப 63 7ஆல மல்டிபிள் பண்ணலாம் எவ்வளவு கிடைக்கும், 7 35 6 42. அப்ப 420. அடுத்து 3 21. அப்ப டோட்டலா 441. சோ 6,300 நம்ம 2ஆல மல்டிபிள் பண்ணா எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 12,600 கிடைக்குமா. அடுத்து 1ஆல 441 மல்டிபிள் பண்ணா சேம் வேல்யூ தான் கிடைக்கும். சோ ரெண்டுமே பிளஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு ஆயிடும், 13,41 கிடைக்குமா. சோ நமக்கு பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா 90,000 சொல்லியிருக்காங்களா. ஓகே, இப்ப நம்ம 90,000 கூட கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணும்போது நமக்கு டோட்டல் அமௌண்ட் கிடைச்சிடுமா. அப்ப டோட்டலா எவ்வளவு ஆச்சு, ஒரு 13,000 ஆட் பண்ணும்போது 1,03,000 கிடைக்கும். அடுத்து 41 அவ்வளவுதான். ஸோ மேலே ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ண மெத்தட் பார்த்துட்டோம்னா ஒவ்வொரு டைமும் நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி பிரின்சிபல் கூட ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அதுவே இப்போ சால்வ் பண்ணது பார்த்துட்டோம்னா நம்ம ரேஷியோ மெத்தட் படி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றதுக்கு என்ன சொல்லியிருக்கோமோ அதே ஃபார்முலா தான். ஸோ நீங்க இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் கால்குலேட் பண்ணிட்டு ஃபைனலா ரேஷியோவால மல்டிபிள் பண்ணிட்டா போதும். ஸோ அப்போ நமக்கு கிடைச்ச ஆன்சர் பார்த்துட்டோம்னா 1,03,040. மக்கள் தொகைன்னு கொடுத்தனால நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு கிராமத்தோட மக்கள் தொகை ஆண்டுக்கு 7% அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இப்ப பார்த்துட்டோம்னா 90,000 இருக்கு. 2 வருஷத்துக்கு அப்புறமா எவ்வளவு இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் நம்ம எப்பவும் போல கூட்டு வட்டி கால்குலேட் பண்றதுக்கு ரேஷியோ மெத்தட் படி 2:1 மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ஈஸியா இருக்கும். ஓகே, அடுத்த சம். ஒரு நகரத்தில் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% அதிகரிக்கிறது. 2018ஆம் ஆண்டு மக்கள் தொகை 2,38,765 இருந்தது. 2020ஆம் ஆண்டின் மக்கள் தொகையை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்ப நமக்கு பார்த்தோம்னா 2 லட்சத்துக்கு மேல கொடுத்து இருக்காங்க. 2018க்கு கொடுத்துட்டு 2020க்கு சொல்லியிருக்காங்க. நமக்கு வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6% அதிகமாகும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 2018க்கும் 2020க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா எத்தனை ஆண்டு கிடைக்கும், 18, 19, 20. அப்பா 2 வருஷம் தானா. ஸோ 2018க்கும் 2020க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 2 வருஷம் தான். ஸோ இப்போ நமக்கு ரேஷியோ மெத்தட் 2:1 மெத்தடே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைமும் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி அதை பிரின்சிபல் கூட ஆட் பண்ணி நீங்க சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு வேல்யூஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதே போல மல்டிபிள் பண்றதுல இந்த வருஷம் தப்பு பண்ணவும் சான்ஸ் இருக்கு. அதனால என்ன பண்ணல, டைரக்டா நீங்க ரேஷியோ மெத்தட் படி 2:1 மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் ஈஸியா இருக்கும். ஓகே, சால்வ் பண்ணிடலாமா. இப்ப நமக்கு பிரின்சிபல் பார்த்தோம்னா நமக்கு 2,38,765 சொல்லியிருக்காங்க. வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6% சொல்லியிருக்காங்க. ஸோ கால்குலேட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும், ஜஸ்ட் 10ஆல டிவைட் பண்ணா 6.5 கிடைக்கும். 100ஆல டிவைட் பண்ணா 7.65 கிடைக்குமா. அப்ப 2,387.65 நம்ம 6ஆல மல்டிபிள் பண்ணணும். ஸோ எப்பவும் போல தனித்தனியா எழுதியே மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2000 தனியா மல்டிபிள் பண்ணலாம், அடுத்து 300 தனியா மல்டிபிள் பண்ணலாம், அடுத்து 80 தனியா மல்டிபிள் பண்ணலாம், அடுத்து 7 தனியா மல்டிபிள் பண்ணலாம், அடுத்து 0.65 தனியா மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ 2000 நம்ம 6ஆல மல்டிபிள் பண்ணா 12,000 கிடைக்குமா. அடுத்து 3,000னா சரி 300னா நமக்கு 1,800 கிடைக்கும். 5,5 6,18 1,800 கிடைக்கும். அடுத்து 80னா 5,840 6,848 அப்ப 480. அடுத்து 7னா 5,735 6,42. அடுத்து 0.65 இருக்கு. ஸோ இதை நம்ம 6ஆல மல்டிபிள் பண்ணணும். பார்த்துட்டோம்னா 5,6 30 அதாவது 36 கிடைக்கும். அப்போ 360. அடுத்து 5,6 30
ஸோ அப்போ 65ங்கிறத நம்ம 60 தனியா மல்டிபிள் பண்ணிட்டு 5 தனியா மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பார்த்துட்டோம்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஸோ 360 அடுத்து 5ஆல பண்ணும்போது நமக்கு டோட்டலா 30. ஸோ அப்போ டோட்டலா நமக்கு 390 கிடைக்குமா? அப்போ நமக்கு பாயிண்ட்ல இருக்கனால 3.9 எடுக்கலாம். ஸோ 3.9 கன்வெர்ட் பண்ணிக்கலாமா? அவ்வளவுதான். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு முதல் வருஷத்துக்கான கூட்டு வட்டி எவ்வளோன்னு தெரிஞ்சிடுமா? ஸோ எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 12,000 13,800 அப்போ 14,280 அப்போ 322 கிடைக்குமா? ஸோ பார்த்துட்டோம்னா 14,322 அடுத்து மேல இருக்கக்கூடிய அதாவது 3 பிளஸ் பண்ணும்போது 25 ஆயிடும். அடுத்து பாயிண்ட்ல 9 இருக்கு, அவ்வளவுதான். ஸோ அடுத்து கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்டுக்கு மறுபடியும் நம்ம 6% கால்குலேட் பண்ணணும். ஜஸ்ட் இந்த இடத்துல பாயிண்ட்ல கிடைக்குது, அவ்வளவுதான் வித்தியாசம். 14,375.9க்கு மறுபடியும் 6% கால்குலேட் பண்ணணும். ஸோ பாயிண்ட்ல கிடைக்கக்கூடிய இடத்துல மட்டும் நம்ம கரெக்டா கால்குலேட் பண்ணிட்டோம்னா போதும். நம்ம இந்த மாடல்லையும் தப்பு பண்ணாம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, எவ்வளவு கிடைக்கும்? 100 டிவைட் பண்ணா 3.259 கிடைக்கும். ஸோ இப்போ 143.759 நம்ம 6ஆல மல்டிபிள் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? ஸோ பார்த்துட்டோம்னா எப்பவும் போல தனித்தனியா எழுதியே மல்டிபிள் பண்ணலாம். 100 தனியா பண்ணலாம், அடுத்து 40 தனியா பண்ணலாம், அடுத்து 3 தனியா பண்ணலாம், அடுத்து 259 தனியா பண்ணிக்கலாம். அதாவது பாயிண்ட்ல இருக்கு. ஓகேவா? ஸோ 0.259 தனியா மல்டிபிள் பண்ணலாம். 100ஆல 6 மல்டிபிள் பண்ணா 600 கிடைக்கும். அடுத்து 4ஆல 6 மல்டிபிள் பண்ணா 24. அப்ப 40னா 240 கிடைக்குமா? அடுத்து 3ஆல 6 மல்டிபிள் பண்ணா 18 கிடைக்கும். அடுத்து இப்ப 259 நம்ம 6ஆல மல்டிபிள் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணலாம்? 250னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 4 டைம்னா 1000 கிடைக்கும். அப்போ 6 டைம்னா 1500, அதாவது 1.5 கிடைக்குமா? அடுத்து 9 நம்ம 6ஆல மல்டிபிள் பண்ண எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 10 டைம்னா 60, அப்போ 9 டைம்னா 54, அப்போ 1.554 கிடைக்கும். அவ்வளவுதான். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே ப்ளஸ் பண்ணிடலாமா? பார்த்துட்டோம்னா 840, 858, 59 கிடைக்குமா? அப்போ டோட்டலா 859.554. ஸோ அவ்வளவுதான். நமக்கான வேல்யூஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போ 2ஆல மல்டிபிள் பண்ண எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 78, 600, 650 கிடைக்குமா? 78,650 கிடைக்கும். அடுத்து 9 இருக்கு. 9 நம்ம 2ஆல மல்டிபிள் பண்ணா 18 கிடைக்கும். அப்போ 1.8. ஸோ அப்போ 50 கூட ஒரு 1.8 ஆட் பண்ணும்போது 51.8 கிடைக்கும். அவ்வளவுதான். ஜஸ்ட் நம்ம 14,375 2ஆல மல்டிபிள் பண்றோம். ஸோ மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 78,651.8 கிடைக்கும். அடுத்து இப்ப 859.554 1ஆல மல்டிபிள் பண்ணா சேம் வேல்யூ தான் கிடைக்கும். அதனால அப்படியே வச்சுக்கலாம். சோ இப்ப இந்த ரெண்டு வேல்யூ பிளஸ் பண்ணும்போது நமக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு தெரிஞ்சிடுமா? சோ எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா ஒரு 28 கூட இந்த 859 ஆட் பண்ணணும். ஸோ 78,651 கூட 859 ஆட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? ஸோ 600 கூட 800 ஆட் பண்ணா 1400 கிடைக்கும். அப்போ 78,000 79,400 ஆகும். அப்ப 51 59னா 110. ஸோ அப்ப பார்த்துட்டோம்னா எவ்வளவு கிடைக்கும்? 79,510 கிடைக்குமா? அடுத்து நமக்கு பார்த்துட்டோம்னா இங்க 8 இருக்கு, இங்க 5 இருக்கு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 13 கிடைக்குமா? அதாவது 1.3 கிடைக்குமா? ஸோ அப்ப 510ங்கிறது 511. அடுத்து 3.54 கிடைக்கும். அவ்வளவுதான். ஸோ அப்ப நமக்கு எக்ஸாக்டா பார்த்துட்டோம்னா 79,511.352. ஓகே, இப்ப பிரின்சிபல் கூட நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சிடுமா? ஏன்னா நமக்கு 2020ஆம் ஆண்டின் மக்கள் தொகையை காணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப நமக்கு பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா 2,38,765. ஸோ நம்ம பிரின்சிபல் கூட ஆட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? 2,38,765 கூட கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணணும். பார்த்துட்டோம்னா 79,511.354. ஜஸ்ட் இந்த 354 மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம இதை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 79,511
2,38,765 கூட ஆட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? ஸோ 30,000 கூட 20,000 ஆட் பண்ணா 50 ஆயிடும். அடுத்து 8,000 கூட 9 ஆட் பண்ணா நமக்கு 67 ஆயிடுமா? ஸோ பார்த்துட்டோம்னா 67 பார்த்துட்டோம்னா 2,60,60. அடுத்து 700 கூட 500 ஆட் பண்ணா நமக்கு 1,200 கிடைக்கும். அப்ப 68,200 ஆகும். அடுத்து 65 கூட 11 ஆட் பண்ணா 76 அவ்வளவுதான். ஸோ அப்ப 2,68,276. அடுத்து நமக்கு பாயிண்ட் இருக்கிறது அப்படியே எடுத்துக்கலாம். 354 கிடைக்கலாம். ஓகே, இப்ப ஆப்ஷன் பார்க்கலாமா? 2,68,276 கிடைச்சிருக்கு. அதாவது 2,68,276 154. ஸோ இப்ப நமக்கு ஆப்ஷன் பார்த்துட்டோம்னா ஆப்ஷன் பி 2,68,276 இருக்கு. நமக்கு பாயிண்ட்ல கிடையாது. ஓகேவா? ஜஸ்ட் அந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூ நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். ஸோ அப்ப நமக்கான ஆன்சர் பார்த்துட்டோம்னா 2,68,276 ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த சம். ஜஸ்ட் இந்த இடத்துல பாயிண்ட்ல கிடைக்குது, அவ்வளவுதான் வித்தியாசம். ஜஸ்ட் கவனமா கால்குலேட் பண்ணிட்டோம்னா போதும். இந்த மாதிரி சம்ஸும் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த சம். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 1997 ஆண்டு 74,000. ஆண்டுக்கு 5% மக்கள் தொகை அதிகரித்தால் 2000 ஆண்டு இறுதியில் அந்த நகரத்தின் மக்கள் தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு பார்த்துட்டோம்னா 97ல இருந்து 2000 இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் 3 ஆண்டா. ஸோ அப்ப 3 ஆண்டுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றது 3:3:1 மெத்தடா. ஸோ நமக்கு பிரின்சிபல் பார்த்தோம்னா 24,000 சொல்லியிருக்காங்க. அடுத்து நமக்கு 5% அதிகமாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் மட்டும் கால்குலேட் பண்ணிட்டு ஃபைனலா கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் பண்ணா போதுமா? ஸோ எவ்வளவு கிடைக்கும்? ஜஸ்ட் இந்த ஜேக்கு இந்த அடிச்சிடலாம். 5ஆல 10 ரேட் பண்ண 2 டைம். 2ஆல 2004 அடிச்சோம்னா 1,200 கிடைக்குமா? அடுத்து கிடைச்ச 1,200க்கு மறுபடியும் 5%. ஜஸ்ட் இந்த ஜேக்கு இந்த அடிச்சிடலாம். 5ஆல 10 ரேட் பண்ணா 2 டைம். 2ஆல 170 அடிச்சோம்னா 60 கிடைக்கும். கிடைச்ச 60க்கு மறுபடியும் 5%. ஜஸ்ட் இந்த ஜேக்கு இந்த அடிச்சிடலாம். 5ஆல 10 ரேட் பண்ணா 2 டைம். 2ஆல 6 டிவைட் பண்ணா 3 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஸோ 3ஆல 1,200 மல்டிபிள் பண்ணா 3,600 கிடைக்கும். 3ஆல 60னா 180. அடுத்து 1ஆல 3னா 3 தான். ஸோ அப்ப டோட்டல் எவ்வளவு ஆச்சுன்னா 3,783. அவ்வளவுதான். ஸோ நமக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம்னா 3,783. பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா 24,000. அப்ப 24,000 கூட கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணும்போது நமக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளவுன்னு தெரிஞ்சிடுமா? அப்ப டோட்டலா 27,783 கிடைக்குமா? 27,783. அவ்வளவுதான். ஸோ பார்த்துட்டோம்னா ஆப்ஷன் பி. ஸோ நமக்கு டோட்டல் பாப்புலேஷன் கேட்டிருக்காங்க. எப்பவும் போல இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிட்டு ஃபைனலா கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்டை நீங்க பிரின்சிபல் கூட ஆட் பண்ணும்போது உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் கிடைக்குமா? ஸோ அப்ப டோட்டல் அமௌண்ட் பார்த்துட்டோம்னா நமக்கு 27,783 கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான். ஓகே, அடுத்த சம். ஓகே, அடுத்த சம் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு இருசக்கர வாகனத்தின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் ரூபாய் 70,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% குறைகிறது எனில் அதன் தற்போதைய மதிப்பை காண்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம அதிகமாகுதுன்னு சொன்னனால நம்ம ரேஷியோ மெத்தட் படி நம்ம சால்வ் பண்ணியிருந்தோம். ஆனா இப்ப பார்த்துட்டோம்னா 4% கம்மி ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு வருஷமும் நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி அதை பிரின்சிபல் கூட மைனஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்ம இன்னொரு டாபிக்ல இருக்கக்கூடிய சம்ஸும் நம்ம இங்கேயே ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, சால்வ் பண்ணிடலாமா? நமக்கு பார்த்துட்டோம்னா 2 வருஷத்துக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப 2 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிட்டு அதை நம்ம பிரின்சிபல் கூட மைனஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஸோ 70,000க்கு நம்ம 4% கால்குலேட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? ஜஸ்ட் இந்த 2 அடிச்சிடலாம். 700 4 மல்டிபிள் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? 3,21 4,28. அப்ப 2,800 கிடைக்குமா? அடுத்து கிடைச்ச 2,800 பிரின்சிபல் கூட மைனஸ் பண்ணணும். ஸோ 70,000 2,800 கூட மைனஸ் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? பார்த்துட்டோம்னா 2,000 மைனஸ் பண்ணா 68 கிடைக்கும். அப்ப 800 67,200 கிடைக்கும். மறுபடியும் 4%. ஜஸ்ட் 2 அடிச்சிடலாம். இப்ப 672 4ஆல மல்டிபிள் பண்ணணும். எப்பவும் போல தனித்தனியா எழுதியா மல்டிபிள் பண்ணிக்கலாம். 600 தனியா மல்டிபிள் பண்ணலாம்.
70 தனியா மல்டிபிள் பண்ணலாம், அடுத்து 2 தனியா மல்டிபிள் பண்ணலாம். ஜஸ்ட் 4ஆல 600 மல்டிபிள் பண்ண எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 2400 கிடைக்குமா? ஏன்னா நான் பார்த்துட்டோம் 5 20 24. அடுத்து 7ஆல 4 மல்டிபிள் பண்ணோம் பார்த்துட்டோம்னா 78 கிடைக்கும். அப்ப 280. 2ஆல 4 மல்டிபிள் பண்ணா 8 கிடைக்கும். அவ்வளவுதான். சோ அப்ப டோட்டலா எவ்வளவு ஆச்சுன்னு பார்த்துட்டோம்னா 2688. சோ அவ்வளவுதான். கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் மறுபடியும் பிரின்சிபல் கூட மைனஸ் பண்ணணுமா? ஏன்னா நமக்கு 2 வருஷத்துக்கு சொல்லி இருக்காங்க. சோ மைனஸ் பண்ண எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 67,000த்துல 2000 மைனஸ் பண்ணா 65,000. அடுத்து 600 மைனஸ் பண்ணா சரி 200 மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு பேலன்ஸ் பார்த்தோம்னா 400 மட்டும்தான் இருக்கு. அப்போ 65,000த்துல 400 மைனஸ் பண்ணா நமக்கு 64,600 கிடைக்கும். அதுல 88 மைனஸ் பண்ணும்போது பேலன்ஸ் 12. அப்ப 512 கிடைக்குமா? அப்ப பார்த்துட்டோம்னா 64,512 தான் நமக்கான டோட்டல். ஸோ பார்த்துட்டோம்னா ஆப்ஷன் சி. ஸோ நமக்கு இதுக்கு முன்னாடி சொன்னா நமக்கு வெயிட் ஆஃப் இண்டஸ் அதிகமாகுதுன்னு சொல்லியிருந்தாங்க, இப்போ நமக்கு கம்மி ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? ஓகே, அடுத்த சம். ஒரு இயந்திரத்தின் விலை ரூபாய் 18,000. அது ஆண்டுக்கு 14.2/3% தேய்மானம் அடைகிறது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் மதிப்புன்னு சொல்லியிருக்காங்க. சேம் இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண சம் மாதிரியே தான். ஏன்னா அந்த இடத்துல நமக்கு கம்மியாகுதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆனா இந்த இடத்துல தேய்மானம்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு வெயிட் ஆஃப் இண்டஸ் பின்னத்து கலப்பு பின்னத்துல இருக்கு. இதை நம்ம பின்னத்துக்கு சேஞ்ச் பண்ணணும். ஸோ பின்னத்துக்கு சேஞ்ச் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? 3ஆல 16 மல்டிபிள் பண்ண எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 32 48. அடுத்து மேல இருக்கக்கூடிய 2 பிளஸ் பண்ணா 50 கிடைக்குமா? அடுத்து கீழே இருக்கக்கூடிய 3 அப்படியே வச்சுக்கலாம். ஸோ பார்த்தோம்னா நமக்கு 100% எப்பவுமே கால்குலேட் பண்ணுவோம். அதனால 3 நம்ம 100ஆல மல்டிபிள் பண்ணா 300 கிடைக்குமா? அப்ப 50/300க்கு இப்ப கால்குலேட் பண்ணணும். அவ்வளவுதான். ஸோ நமக்கு 2 வருஷத்துக்கு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு வருஷத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி அதை பிரின்சிபல் கூட மைனஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு தேய்மானம்னு சொல்லியிருக்காங்களா? நமக்கு பிரின்சிபல் 18,000. ஸோ 50% கால்குலேட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா இந்த ஒரு ஜேக்கு இந்த ஜே அடிச்சுக்கலாம், இந்த ஜேக்கு இந்த ஜே அடிச்சுக்கலாம். 1800 நம்ம 3ஆல டிவைட் பண்ணா 600 கிடைக்குமா? 600 நம்ம 5ஆல மல்டிபிள் பண்ணா 5030. அப்ப 3000 கிடைக்கும். கிடைச்ச 3000 பிரின்சிபல் கூட மைனஸ் பண்ணணும். ஸோ 18,000த்துல 3000 போச்சுன்னா 15,000 கிடைக்குமா? கிடைச்ச 15,000 மறுபடியும் 50%. பார்த்துட்டோம்னா இந்த ஒரு ஜேக்கு இந்த ஜே அடிச்சலாம், இந்த ஜேக்கு இந்த ஜே அடிச்சலாம். 3ஆல 1500 டிவைட் பண்ணா 500 கிடைக்கும். 500ஆல 5 மல்டிபிள் பண்ணா 2500 கிடைக்கும். கிடைச்ச 2500 15,000 கூட மைனஸ் பண்ணும்போது 12,500 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஸோ நமக்கு 2 வருஷத்துக்கு அப்ப அதோட வேல்யூ பார்த்துட்டோம்னா 12,500. சேம் இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண சம் மாதிரியே தான். ஓகே, அடுத்த சம். ஒரு மோட்டார் இயந்திரத்தின் விலை 3,50,000. இதன் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 10% குறைகின்றது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் மதிப்பு எவ்வளவாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம 2 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணியிருந்தோம். இப்போ 3 ஆண்டுக்கு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா 3,50,000 சொல்லியிருக்காங்க. வெயிட் ஆஃப் இண்டஸ் 10% சொல்லியிருக்காங்க. பார்த்துட்டோம்னா இந்த ஜேக்கு இந்த ஜே அடிச்சலாம், இந்த ஜேக்கு இந்த ஜே அடிச்சலாம். பேலன்ஸ் பார்த்துட்டோம்னா 35,000. கிடைச்ச 35,000 மறுபடியும் பிரின்சிபல் கூட மைனஸ் பண்ணணும். ஏன்னா 10% நமக்கு கம்மியாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 50,000த்துல 35 போயிடுச்சுன்னா 15 கிடைக்கும். அப்போ 3,15,000 கால்குலேட் பண்ணணுமா? ஸோ 10% கால்குலேட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? ஜஸ்ட் இந்த ஜேக்கு இந்த ஜே அடிச்சலாம், இந்த ஜேக்கு இந்த ஜே அடிச்சலாம். பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டோம்னா 31,500 இருக்கா? கிடைச்ச 31,500 மறுபடியும் 3,15,000 கூட மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? ஸோ 30 மைனஸ் பண்ண நமக்கு 15 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 3 லட்சம் இருக்கும். அடுத்து 16,000 மைனஸ் பண்ணும்போது நமக்கு 84. அடுத்து 500னா 83 இருக்குமா? ஸோ அப்போ 3,83,500 கிடைக்கும். மறுபடியும் 10%. ஜஸ்ட் இந்த ஜேக்கு இந்த அடிச்சுக்கலாம், இந்த ஜேக்கு இந்த ஜே அடிச்சலாம். பேலன்ஸ் பார்த்துட்டோம்னா
சரி, நமக்கு 2,00,000. ஏன்னா நமக்கு 3,15,000த்துல 37,000 மைனஸ் பண்ணும்போது நமக்கு 2,83,000 ஆயிடும். ஸோ எவ்வளவு கிடைக்கும்? 2,83,050. ஓகே, இப்போ இந்த வேல்யூ நம்ம பிரின்சிபல் கூட மைனஸ் மட்டும் பண்ணிட்டா போதும், நமக்கான வேல்யூ கிடைச்சிடும். ஸோ பார்த்துட்டோம்னா 2,83,500 கூட 78,350 மைனஸ் பண்ணணும். ஸோ 78,350 மைனஸ் பண்ணும்போது எவ்வளவு கிடைக்கும்? ஜஸ்ட் நம்ம 2,83,500 கூட 78,350 மைனஸ் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ 500 நம்ம 350 மைனஸ் பண்ணிட்டா நமக்கு பேலன்ஸ் 150 இருக்குமா? அடுத்து 80ல 20 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 60 இருக்கும். அடுத்து 8 மைனஸ் பண்ணா 52 இருக்கும். 52 அடுத்த 3னா 55 இருக்கும். ஓகேவா? அடுத்து பார்த்துட்டோம்னா 2,00,000 இருக்கா? அப்ப 2,55,150 அவ்வளவுதான். ஸோ நமக்கான ஆன்சர் பார்த்துட்டோம்னா 2,55,150. ஓகே, அடுத்த சம். ஒரு வாகனத்தின் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 15% குறைகிறது. வாகனத்தின் தற்போதைய மதிப்பு ரூபாய் 45,000 எனில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு வாகனத்தின் மதிப்புன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இப்ப ஒவ்வொரு வருஷத்துக்கும் 15% கம்மியாகுதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மறுபடியும் நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி பிரின்சிபல் கூட மைனஸ் பண்ணணும், அவ்வளவுதான். ஜஸ்ட் உங்களுக்கு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்ம இன்னொரு டாபிக்ல இருக்கக்கூடிய சம்ஸை கூட நம்ம இந்த டாபிக்ல ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்துட்டோம்னா நமக்கு பிரின்சிபல் முதல் வருஷத்துக்கு நமக்கு 45,000. நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15%. ஸோ நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? ஜஸ்ட் இந்த ஜேக்கு இந்த ஜே அடிச்சிடலாம். 15 நம்ம 5ஆவது வைக்கணும்னா 3 டைம் கிடைக்கும். 10 5ஆவது அடிச்சா 2 டைம் கிடைக்கும். அடுத்து ஓகே, இப்ப 45,000த்துல இந்த ஜே போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 4,500 மட்டும்தான் இருக்கு. 4,500 நம்ம 2ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு 2,250 கிடைக்குமா? 2,250 நம்ம 3ஆல மல்டிபிள் பண்ணலாம். பார்த்துக்கோங்க, 6,000 கிடைக்கும், 750. அப்ப 6,750 கிடைக்குமா? அடுத்து 2வது வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணும்போது கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் நம்ம பிரின்சிபல் கூட லெஸ் பண்ணணுமா? ஸோ 45,000 கூட 6,750 மைனஸ் பண்ணும்போது 38,250 கிடைக்கும். மறுபடியும் 15%. ஜஸ்ட் இந்த இந்த அடிச்சலாம். 15 5ஆவது டிவைட் பண்ணா 3 டைம், 10 5ஆவது அடிச்சா 2 டைம், அவ்வளவுதான். ஸோ இப்போ பார்த்துட்டோம்னா நம்ம 2ஆல 25 டிவைட் பண்ணும்போது நமக்கு பாயிண்ட்ல கிடைக்கும். அதனால என்ன பண்ணலாம்னா 3ஆல மல்டிபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 2ஆல டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 3,875 நம்ம 3ஆல மல்டிபிள் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? ஸோ 9,000. அடுத்து 800 நம்ம 3ஆல மல்டிபிள் பண்ண 24, அப்போ 2,400 கிடைக்கும். அடுத்து 75னா 75. ஸோ அப்போ டோட்டலா எவ்வளவு ஆச்சுன்னு பார்த்துட்டோம்னா 11. 11,475. இந்த 11,475 நம்ம 2ஆல டிவைட் பண்ணணும். ஸோ அப்ப எவ்வளவு கிடைக்கும்? ஸோ 11,000னா 5,500 கிடைக்கும். 400னா 200, 75னா 37,5. அப்ப பார்த்துட்டோம்னா 5,237,5 கிடைக்குமா? ஸோ இந்த இடத்துல மல்டிபிள் கம்பேரிசன் பண்ணிட்டோமா? ஸோ பார்த்துட்டோம்னா 11 400. ஆமா, இந்த இடத்துல கால்குலேட் பண்றதா மிஸ்டேக் பண்ணிட்டோம். பார்த்துட்டோம்னா நமக்கு 11,000னா 5,500 கிடைக்கும். அடுத்து 400னா 200 கிடைக்கும். அடுத்து 75னா 37,5. அப்ப டோட்டலா 5,737,5. அவ்வளவுதான். ஜஸ்ட் இந்த இடத்துல பாயிண்ட்ல கிடைக்கும், அவ்வளவுதான். ஏன்னா 3ஆல மல்டிபிள் பண்ணும் சார். நம்ம இந்த 3,875 நம்ம 3ஆல மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 11,475 கிடைச்சிருக்கு. கிடைச்ச வேல்யூ நம்ம 2ஆல டிவைட் பண்ணும்போது 5,237,5 கிடைக்கும். ஓகேவா? ஓகே, மறுபடியும் நம்ம பிரின்சிபல் கூட கிடைச்ச இன்ட்ரெஸ்டா மைனஸ் பண்ணும்போது எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 5,000 லெஸ் பண்ணும்போது நமக்கு 33 ஆயிடும். அடுத்து 237னா 700 லெஸ் பண்ண
32,300 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அப்ராக்சிமேட்டா லெஸ் பண்ணும்போது நமக்கு 32,000 அடுத்து 500 அடுத்து 12.5 கிடைக்குமா? ஏன்னா 0.5 நம்ம மைனஸ் பண்ணும்போது 13ல இருந்து ஒரு 0.5 போச்சுன்னா 12.5 ஆயிடும். அவ்வளவுதான். ஸோ மறுபடியும் 15%. ஜஸ்ட் இந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் கரெக்டாக கால்குலேட் பண்றது பழகிட்டீங்கன்னா ஓகே. ஓகே, சால்வ் பண்ணிடலாமா? ஓகே, என்ன பண்ணலாம்? டைரக்டா நம்ம 100ஆல இந்த 32,512.5 டிவைட் பண்ணிடலாம். பார்த்துட்டோம்னா நமக்கு 375.175 கிடைக்கும். 100ஆல டிவைட் பண்ணும்போது 375.175 கிடைக்கும். அடுத்து 15ஆல மல்டிபிள் பண்ணிடலாம். ஸோ எப்பவும் போல தனித்தனியா எழுதிய மல்டிபிள் பண்ணலாமா? 300 தனியா மல்டிபிள் பண்ணலாம், அடுத்து 20 தனியா பண்ணலாம், 5 தனியா பண்ணிக்கலாம், அடுத்து 0.125 தனியா மல்டிபிள் பண்ணலாமா? ஸோ மல்டிபிள் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? 15ஆல பண்ணணும். ஸோ பார்த்துட்டோம்னா 3 டைம்னா நமக்கு 45, அப்போ 4,500 கிடைக்குமா? அடுத்து 2ஆல 15னா 30, அப்போ 300 கிடைக்கும். அடுத்து 5ஆல 15னா 75. அடுத்து 0.125 இருக்கு, இதை 15ஆல மல்டிபிள் பண்ணணும். ஸோ எவ்வளவு கிடைக்கும்? பார்த்துட்டோம்னா 100னா 1500 கிடைக்கும். அடுத்து 25னா நமக்கு 2 டைம்னா 50, ஸோ 10 டைம்னா 250, 5 டைம்னா 175, அப்போ 675 கிடைக்கும். அப்போ டோட்டலா 1875 கிடைக்கும். நமக்கு பாயிண்ட்ல இருக்கிறதுனால 1.875 கன்வெர்ட் பண்ணிக்கலாமா? அவ்வளவுதான். ஸோ இப்போ எல்லா வேல்யூஸும் பிளஸ் பண்ணிடலாமா? பார்த்துட்டோம்னா 4875, அப்போ 76 கிடைக்கும் இல்லையா? அப்போ 76 இங்க பாருங்க 875 இருக்கு, இதை டைரக்டா 1 பண்ணிக்கலாம். அப்ப 4876 கூட 1 ஆட் பண்ணும்போது 4877 ஆயிடுமா? ஓகே, அவ்வளவுதான். ஸோ கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்டை மறுபடியும் பிரின்சிபல் கூட மைனஸ் பண்ணணும். ஏன்னா நமக்கு 3 ஆண்டுக்கு சொல்லியிருக்காங்க, 3 ஆண்டுக்கான வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கான ஆன்சர் தெரிஞ்சிடும். 32,000த்துல 4,000 போச்சுன்னா பேலன்ஸ் 28 கிடைக்கும். அடுத்து 800 மைனஸ் பண்ணும்போது நமக்கு 27,000 ஆயிடுமா? அடுத்து ஸோ பார்த்துட்டோம்னா 877 இருக்கு, இங்க 512 இருக்கு, ரெண்டுத்துக்கும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு அப்ராக்சிமேட்டா 636 கிடைக்கும். அவ்வளவுதான். ஸோ 27,637. ஜஸ்ட் இந்த பாயிண்ட்ல கிடைக்கக்கூடிய வேல்யூ, அதாவது நமக்கு பாயிண்ட்ல 1.875 கிடைச்சதா நம்ம பார்த்துட்டோம்னா இதை 2ஆவே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா 1 இருக்கு, அது கூட 1 ஆட் பண்ணும்போது நமக்கு 2 கிடைக்கும். ஓகேவா? ஓகே, மேல நம்ம ஆப்ஷன் பார்த்துக்கலாமா? பார்த்துட்டோம்னா 27,636 கிடைச்சிருக்கு. பார்த்துட்டோம்னா ஆப்ஷன் பி, சாரி ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், 2வது மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும், 3வது மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது. தொடக்கத்தில் அதன் எண்ணிக்கை 10,000 இருந்தது எனில் 3 மணி நேரத்துக்கு பிறகு அதன் எண்ணிக்கையை காண்பன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 3 மணி பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, 3 விதமான டைம் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ முதல் 1 மணி நேரத்துக்கான பிரின்சிபல் பார்த்தோம்னா 10,000 சொல்லியிருக்காங்களா? அதாவது ஆரம்பத்துல நமக்கு 10,000 சொல்லியிருக்காங்க. முதலாவது 1 மணி நேரத்துல 5% வளர்ச்சின்னு சொல்லியிருக்காங்க, அப்போ பிளஸ் பண்ணிக்கணும். 2வது மணி நேரத்துல 8% வளர்ச்சி குன்றின்னு சொல்லியிருக்காங்க, அப்போ மைனஸ் பண்ணிக்கணும். 3வது மணி நேரத்துல 10% வளர்ச்சி அடைகிறதுன்னு சொல்லியிருக்காங்க, அப்போ பிளஸ் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். ஸோ இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி நம்ம பிளஸ் பண்ணணும், மைனஸ் பண்ணணும், அடுத்து பிளஸ் பண்ணணும். அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் 5% பார்த்துக்கலாம். ஸோ முதலாவது 1 மணி நேரத்துக்கு 5% சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இந்த கணிச்சு அடிச்சிடலாம். 5ஆல 10 இருக்குன்னா 2, 2ஆல 1000 அடிச்சோம்னா 500 கிடைக்குமா? கிடைச்ச 500 நம்ம பிரின்சிபல் கூட பிளஸ் பண்ணணும். ஏன்னா நமக்கு வளர்ச்சின்னு சொல்லியிருக்காங்க, அப்போ 10,500 கிடைக்கும். 2வது மணி நேரத்துக்கு 8% சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இந்த 2 அடிச்சிடலாம். இப்ப பார்த்துட்டோம்னா 100ன்னா 800 கிடைக்கும், அடுத்து 5ன்னா 40, அப்ப 840. ஜஸ்ட் 105 நம்ம 8ஆல மல்டிபிள் பண்றோம், அவ்வளவுதான். ஸோ நமக்கு இந்த இடத்துல வளர்ச்சி குன்றின்னு சொல்லியிருக்காங்க, அதனால மைனஸ் பண்ணிக்கணும். அடுத்து இப்ப 3வது மணி நேரத்துக்கு பார்த்துட்டோம்னா 10,500 கூட 840 மைனஸ் பண்ணும்போது 9,660 கிடைக்கணும். அடுத்து 3வது மணி நேரத்துக்கு பார்த்துட்டோம்னா 10% வளர்ச்சி அடைகிறதுன்னு சொல்லியிருக்காங்க,
ஸோ அப்போ 10% கால்குலேட் பண்ணி பிரின்சிபல் கூட ப்ளஸ் பண்ணணும். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ சொல்லலாம், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ. ஸோ 966 மட்டும்தான் இருக்கு. அப்போ 9660 கூட 966 ப்ளஸ் பண்ண எவ்வளோ கிடைக்கும்? 9660 கூட 966 ப்ளஸ் பண்ணணும். ஸோ பார்த்துட்டோம்னா 600 கூட 900 ஆட் பண்ணும்போது 1500 கிடைக்கும். அடுத்து 60, அடுத்து 66 போது 126 கிடைக்குமா? அப்ப 10676 கிடைக்குமா டோட்டலா? பார்த்துட்டோம்னா ஆப்ஷன் பி 10676. ஓகே, அடுத்த சம். ஒரே கான்செப்ட் தான். அதிகமாகணும்னு சொன்னாங்கன்னா நீங்க பிளஸ் பண்ணிக்கோங்க, அதாவது வளர்ச்சின்னு சொன்னா பிளஸ் பண்ணிக்கோங்க, கம்மி ஆகுதுன்னு சொன்னாங்கன்னா இந்த இடத்துல மைனஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே, அடுத்த சம். ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், 2வது மணி நேரத்தில் 12% வளர்ச்சி குன்றியும், 3வது மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது. தொடக்கத்தில் அதன் எண்ணிக்கை 20,000 இருந்தது எனில் 3 மணி நேரத்துக்கு பிறகு அதன் எண்ணிக்கையை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. சேம் இதுக்கு முன்னாடி கொடுத்த சம்மாதியே தான், என்ன வேல்யூஸ் மட்டும் சேஞ்ச் ஆகுது, அவ்வளவுதான். ஸோ முதலாவது 1 மணி நேரத்துக்கான பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா 20,000. அதுக்கு 5% வளர்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் பிரின்சிபல் கூட இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஜஸ்ட் 5% கால்குலேட் பண்ணலாமா? இந்த ஜேக்கு இந்த ஜே அடிச்சிடலாம். 5ஆல 10 கிடைக்கும்னா 2 டைம் கிடைக்கும். 2ஆல 2000 அடிச்சோம்னா 1000 கிடைக்கும். கிடைச்ச 1000 நம்ம 2வது மணி நேரத்துக்கு கூட பிளஸ் பண்ணணுமா? ஸோ 20,000 கூட 1000 பண்ணா 21,000 கிடைக்கும். 2வது மணி நேரத்துக்கு 12% வளர்ச்சி குன்றின்னு சொல்லியிருக்கோம். இப்போ மைனஸ் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ 12% கால்குலேட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? ஜஸ்ட் 2 அடிச்சலாம். இப்போ 210 12ஆல மல்டிபிள் பண்ணணும். ஸோ எவ்வளவு கிடைக்கும்? 2னா 74, அப்போ 2400 கிடைக்கும். அடுத்து 10ஆல 12 மல்டிபிள் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஸோ 120 கிடைக்குமா? அப்போ டோட்டலா 2500, அவ்வளவுதான். ஸோ நமக்கு வளர்ச்சி குன்றின்னு சொல்லியிருக்காங்க, அதனால மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ மைனஸ் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? 2520 நம்ம 20,000 கூட மைனஸ் பண்ணணும். பார்த்துட்டோம்னா 19,480, அது கூட 1000 ஆட் பண்ணும்போது நமக்கு 18,480 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஸோ அடுத்த மறுபடியும் 10%. ஸோ நமக்கு 3வது மணி நேரத்தில் 10% வளர்ச்சி அடைகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஜேக்கு இந்த அடிச்சுக்கலாம், இந்த ஜேக்கு இந்த, அவ்வளவுதான். ஸோ 1848 நமக்கு வளர்ச்சின்னு சொல்லியிருக்காங்க, அதனால பிளஸ் பண்ணிக்கணும். இப்போ 18,480 கூட 1848 பிளஸ் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? பார்த்துட்டோம்னா 18,000 கூட 1000 ஆட் பண்ணா 19 ஆயிடும். அடுத்து 800 கூட 400 ஆட் பண்ணா 1000 ஆயிடும். பார்த்தீங்கன்னா 70,200 ஆயிடும். அடுத்து 80 48 ஆட் பண்ணா 178. அப்ப பார்த்துட்டோம்னா 378 கிடைக்குமா? அப்ப 70,378 தான் நமக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஜி 70,378. சேம் இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண சம்மாதிரியே தான், என்ன வேல்யூஸ் மட்டும்தான் டிஃபரெண்ட் ஆகும், அவ்வளவுதான். ஓகே, அடுத்த சம். ஒரு 10 பங்குகளை ரூபாய் 25,000 வாங்குகிறது. அதன் மதிப்பு முதலாம் ஆண்டில் 4% உயர்கிறது, 2ஆம் ஆண்டில் 8% உயர்கிறது, 3ஆம் ஆண்டில் 10% குறைகிறது எனில் 3ஆம் ஆண்டின் முடிவில் உள்ள மொத்த தொகை எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க. சேம் இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண சம்மாதிரியே தான். ஜஸ்ட் வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகே, நமக்கு முதல் 1 மணி நேரத்துக்கு பார்த்துட்டோம்னா பிரின்சிபல் 25,000. அடுத்து நமக்கு அதன் மதிப்பு முதலாம் ஆண்டுல 4% அதிகமாகுதுன்னு சொல்லியிருக்காங்க, அப்ப பிளஸ் பண்ணிக்கணும். இதுக்கு முன்னாடி நமக்கு டைம் பேஸ் பண்ணி கொடுத்தாங்க, இப்ப ஆண்டை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஜஸ்ட் இந்த 2 கேன்சல் அடிச்சிடலாம். 250 4ஆல மல்டிபிள் பண்ணா 1000 கிடைக்கணும். கிடைச்ச 1000 பிரின்சிபல் கூட ஆட் பண்ணும்போது 26,000 கிடைக்குமா? அடுத்து 2வது ஆண்டு பார்த்துட்டோம்னா 8%. ஓகே, இப்போ 8% கால்குலேட் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? 2 அடிச்சிடலாம். 260 8ஆல மல்டிபிள் பண்ணோம், எவ்வளவு கிடைக்கும்? பார்த்தோம்னா 2ஆல மல்டிபிள் பண்ணா 14, அப்ப 1600 கிடைக்கும். அடுத்து 60ஆல மல்டிபிள் பண்ணும்போது 8 40 8 48, அப்ப 480 கிடைக்கும். அப்ப டோட்டலா 2080 கிடைக்குமா? அடுத்து 3வது 1 மணி நேரம், சரி 3ஆவது ஆண்டு.
ஸோ நமக்கு பிரின்சிபல் கூட இதை ப்ளஸ் பண்ணிக்கணுமா, ஏன்னா நமக்கு வளர்ச்சின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 76,000 கூட 2080 ஆட் பண்ணால் 78,080 கிடைக்குமா. ஸோ மறுபடியும் நமக்கு 3வது மணி நேரத்துக்கு போனால் 10% கம்மியாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி மைனஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஜஸ்ட் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம். பார்த்துட்டோம்னா 2808 மட்டும்தான் இருக்கு. ஸோ இப்போ பார்த்தோம்னா நமக்கு வளர்ச்சி குன்றின்னு சொல்லியிருக்காங்க, அதனால மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ண எவ்வளோ கிடைக்கும், 2808 நம்ம மைனஸ் பண்ணணும். 78,000ல் 2808 போச்சுன்னா எவ்வளோ கிடைக்கும் பார்த்துட்டோம்னா, ஸோ 2000 லெஸ் பண்ணும்போது நமக்கு 76 ஆயிடும். அப்போ 800 லெஸ் பண்ணால் 75 200 ஆயிடும். அடுத்து 80ல் 8 போச்சுன்னா 72 கிடைக்கும். அப்போ 75,272 கிடைக்குமா, அவ்வளவுதான். ஸோ நமக்கான ஆன்சர் பார்த்துட்டோம்னா 75,272, ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த சம். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுதோறும் 10% அதிகரிக்கிறது. அதன் தற்போதைய மக்கள் தொகை 76,620 எனில் 3 ஆண்டுகளுக்கு முன் மக்கள் தொகையை காண்க சொல்லியிருக்காங்க. இப்ப நமக்கு 3 ஆண்டுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க, ஆனா 10% அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. தற்போதைய மக்கள் தொகை 76,620 சொல்லியிருக்காங்க. 3 ஆண்டுக்கு முன்னாடி கொடுத்திருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த மாடலுக்கு நம்ம ஃபார்முலா பேஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். ஸோ பார்த்துட்டோம்னா நமக்கு இப்ப பார்த்துட்டோம்னா 76,620 சொல்லியிருக்காங்க. அடுத்து நமக்கு பிரின்சிபல் வேல்யூ தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது 3 ஆண்டுக்கு முன்னாடி கால்குலேட் பண்ண சொல்றாங்க, அதாவது பிரின்சிபல் தான் கால்குலேட் பண்ணுறாங்க. அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா. அடுத்து நமக்கு 10% அதிகமாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பிரின்சிபல் எப்பவுமே 100% தான் கால்குலேட் பண்ணுவோம். அது கூட 10% அதிகமாகும் போது 110%. ஸோ 100ஆல டிவைட் பண்ணுங்க. நமக்கு 3 ஆண்டுக்கு சொல்லியிருக்காங்க, அதனால 110 3 டைம் எழுதிக்கோங்க. ஓகேவா, அவ்வளவுதான். ஜஸ்ட் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம். பேலன்ஸ் என்ன இருக்கு பார்த்துட்டோம்னா 76,620. அடுத்து 11 3 டைம் இருக்கு. அப்போ 11 கியூப் பண்ண எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 1331. இல்ல நீங்க மல்டிபிள் தான் பண்ணணும்னாலும் ஈஸியா பண்ணிக்கலாம். இப்ப 11ஆல 11 மல்டிபிள் பண்ண எவ்வளவு கிடைக்கும், 10ஆல மல்டிபிள் பண்ணா 110. அப்ப 11ன்னா ஜஸ்ட் ஒரு 11 ஆட் பண்ணா 171. ஸோ இது 11 ஸ்கொயர் வேல்யூ. அப்ப மறுபடியும் 11ஆல மல்டிபிள் பண்ணும்போது கியூப் வேல்யூ தெரிஞ்சிடலாம். ஸோ 10ஆல மல்டிபிள் பண்ணா 1210 கிடைக்கும். அப்ப 11னா இன்னும் ஒரு டைம் ஆட் பண்ணணும். ஸோ அப்ப டோட்டலா 1331 கிடைச்சிருச்சா, அவ்வளவுதான். அடுத்து 10ஆல 100 மல்டிபிள் பண்ணா நமக்கு 1000 கிடைக்கும், அவ்வளவுதான். சரி, இப்ப 1331ஆல இந்த 76,620 டிவைட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும், ஜஸ்ட் டிவைட் பண்ணிடலாமா. 76,620 நம்ம 1331ஆல டிவைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம 2662 கூட பண்ணிடலாமா. ஸோ 1331 நமக்கு 2 டைம் கிடைக்கும், அவ்வளவுதான். ஸோ பார்த்துட்டோம்னா அடுத்து மேல இருக்கக்கூடிய ஜீரோ நம்ம அப்படியே மேல எடுத்துக்கலாம். அப்போ 20 டைம் கிடைக்குமா. அடுத்த 20 நீங்க 100ஆல 1000ஆல மல்டிபிள் பண்ணணும். பார்த்துட்டோம்னா எவ்வளவு கிடைக்குமா, 10 டைம்னா நமக்கு 200. அப்போ 100 டைம்னா 2000. அப்போ 1000 டைம்னா 20,000 கிடைக்குமா. ஜஸ்ட் மல்டிபிள் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா பண்ணிட்டா போதும். அவசரப்பட்டு நீங்க 2000 சொல்லிடக்கூடாது. ஜஸ்ட் இந்த இடத்துல டிவைட் பண்றோம், நம்ம நார்மலாவே டிவைட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம 26,000 1331ஆல நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ பார்த்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம 2662 கூட பண்ணிடலாம். 1331 2ஆல மல்டிபிள் பண்ணா நமக்கு 2662 கிடைக்கும். ஓகேவா. ஸோ நமக்கு பேலன்ஸ் கிடையாது, அடுத்து மேல ஜீரோ மட்டும்தான் இருக்கு, அதை அப்படியே நம்ம மேல எடுத்துக்கலாம். ஸோ அப்போ 20 டைம் கிடைக்கும். அப்போ 1331 இந்த 26,620 கூட டிவைட் பண்ணா 20 டைம் கிடைக்கும். அடுத்து 20ஆல இந்த 1000 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு பிரின்சிபல் எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். ஸோ பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா 20,000. ஓகே, அடுத்த சம். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% அதிகரிக்கிறது.
2018ஆம் ஆண்டின் மக்கள் தொகை 2,38,765 இருந்தது எனில் 2016ஆம் ஆண்டின் மக்கள் தொகையை காண்பன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப நமக்கு 6% அதிகமாக சொல்லியிருக்காங்க. 2018க்கான மக்கள் தொகை கொடுத்துட்டாங்க. 2016க்கான மக்கள் தொகை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பார்த்துட்டோம்னா இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண சம்பாதியே தான் நமக்கு 2,38,765 இப்போ கொடுத்துட்டோங்க. அடுத்து 2 ஆண்டுக்கு முன்னாடி கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும், அதனால எக்ஸ் வச்சுக்கலாம். அடுத்து வீட்டா பிளஸ் 6% அதிகமாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்துட்டு நம்ம எப்பவுமே 100% தான் கால்குலேட் பண்ணுவோம். அது கூட 6% அதிகம் போது 106%. நமக்கு 2 வருஷத்துக்கு சொல்லியிருக்காங்க. 2018க்கும் 2016க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பார்த்துட்டோம்னா 2 வருஷம். அதனால 2 டைம் எழுதிக்கிட்டா போதும். ஓகே, அவ்வளவுதான். சரி, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? ஜஸ்ட் 100 2ஆல டிவைட் பண்ணா 50 கிடைக்கும். 106 2ஆல டிவைட் பண்ணா 53 கிடைக்கும். சேம் அதே அவ்வளவுதான். இப்ப 53ஆல இந்த 2,38,765 டிவைட் பண்ணலாமா? டிவைட் பண்ணிட்டு ஃபைனலா இந்த 50ஆல மல்டிபிள் பண்ணிட்டா போதும். 2,38,765 நம்ம 53ஆல டிவைட் பண்ணணும். அவ்வளவுதான். ஸோ டிவைட் பண்ணிடலாமா? இப்ப 238ங்கிறது நமக்கு 53 எத்தனை தடவை கிடைக்கும் பார்த்துட்டோம்னா ஒரு 4 டைம் கிடைக்குமா? 200 12, அப்ப 212 கிடைக்கும் 4 டைம். அடுத்து 238க்கும் 212க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பார்த்துட்டோம்னா இங்க ஒரு 8, அடுத்து ஒரு 18, அப்ப 26. அடுத்து மேல இருக்கக்கூடிய 7 அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். இப்ப 53ங்கிறது 267 எத்தனை டைம் கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 5 டைம்னா 265 ஆகுமா? ஜஸ்ட் 4 டைமுக்கு 212 கிடைச்சிருக்கு. அது கூட 53 ஆட் பண்ணும்போது நமக்கு 265 கிடைக்கும். அதாவது 5 டைம். ஓகேவா? அடுத்து 267க்கும் 265க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பார்த்துட்டோம்னா 2 மட்டும்தான். அடுத்து மேல இருக்கக்கூடிய 6 அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். இப்ப நமக்கு 53ங்கிறது 26ல டிவைட் ஆகாது, அதனால 0. அடுத்து மேல இருக்கக்கூடிய 5 கீழே கொண்டு வரலாமா? ஓகே, இப்ப 265ல நமக்கு 53ங்கிறது எத்தனை டைம் கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 5 டைமா? அவ்வளவுதான். ஸோ அப்ப டோட்டலா 4505. அப்ப 53ஆல இந்த 2,38,765 டிவைட் பண்ணா 4505 கிடைக்கும். இப்ப 4505 மறுபடியும் 53ஆல டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணலாமா? 4505 மறுபடியும் 53ஆல டிவைட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 450 கூட பண்ணலாம். ஸோ 450 கூட பண்ணா எத்தனை டைம் கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 8 டைம்னா 400 கிடைக்கும். அடுத்து 24, 424 கிடைக்குமா? ஜஸ்ட் 8 டைம். அடுத்து 424க்கும் 450க்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பார்த்துட்டோம்னா 26. அடுத்து மேல இருக்கக்கூடிய 5 அப்படியே கீழே கொண்டு வரலாமா? ஓகே, இப்ப 265ல 53ங்கிறது எத்தனை டைம் ஆல்ரெடி இங்க பண்ணிருக்கோம் இல்லையா? 5 டைமா? ஸோ அவ்வளவுதான், அப்படியே எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், இதுக்கு மேல வேல்யூஸ் கிடையாது. அப்ப பார்த்துட்டோம்னா 85 கிடைச்சிருக்கான். அப்ப 53ஆல 4005 அடிச்சோம்னா 4505 அடிச்சா 85 கிடைக்கும். அவ்வளவுதான். இப்ப 85ஆல 50, அடுத்து 50ஆல மல்டிபிள் பண்ணிட்டோம். ஸோ மல்டிபிள் பண்ணலாமா? 85 × 85 × 85. சரி, 85 × 50 × 50. ஐம்பது இன்ட்டு 50. ஸோ மல்டிபிள் பண்ண எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 50 ஸ்கொயர் பண்ணா 2500 கிடைக்கும். இல்லை நீங்க 5 75, அப்ப 50 போது 2500. ஓகேவா? சரி, எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். அடுத்து 85ஆல இந்த 2500 மல்டிபிள் பண்ணணும். அவ்வளவுதான். ஸோ என்ன பண்ணலாம்? 2500 தனித்தனி எழுதிய மல்டிபிள் பண்ணிடலாமா? 2000 தனியா மல்டிபிள் பண்ணலாம். அடுத்து 500 தனியா மல்டிபிள் பண்ணலாம். ஓகே, இப்ப 2ஆல 8 மல்டிபிள் பண்ணா 16 கிடைக்கும். அப்ப 2000 அடுத்து 80,000னா 1,60,000 கிடைக்குமா? அடுத்து 5ஆல 2000 மல்டிபிள் பண்ணா 10,000 கிடைக்குமா? அடுத்து 5×8 40. அப்ப சரி, 5×8 40. அப்ப 500
அடுத்து 80ங்கும் போது 40,000 கிடைக்குமா? அடுத்து I5 25, அப்ப 2500. அவ்வளவுதான். இப்ப டோட்டல் பண்ணிட்டோம்னா போதும். ஸோ டோட்டல் பண்ண எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 60 1 லட்சம் ஆயிடும். அப்ப 2 லட்சம், 2,10,000, 2,35,000. சரி, இது 2500 வேணும். அப்ப பார்த்துட்டோம்னா 1 லட்சத்தி 60 2 லட்சம் ஆயிடும். 2,10,000, அடுத்து 2,12,500 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஸோ அப்ப பார்த்துட்டோம்னா நமக்கு 2,12,500. ஸோ நமக்கு 2014 மக்கள் தொகை என்னவா இருக்குன்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கான ஆன்சர் பார்த்துட்டோம்னா 2,12,500. ஸோ நமக்கான ஆப்ஷன் சி 2,12,500. ஜஸ்ட் நம்ம டிவைட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா கால்குலேட் பண்ணிட்டோம்னா போதும். எதுக்காக நம்ம இப்போ ஆப்ஷனை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம்னா இந்த இடத்துல வேல்யூ கொஞ்சம் அதிகமா இருக்கு. நம்ம ஆப்ஷனை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணும்போது நம்ம 4 ஆப்ஷன் வச்சுமே ட்ரை பண்ற மாதிரி ஆயிடும். ஏன் நமக்கு எல்லா ஆப்ஷனுமே 2 lakhsக்கு மேலதான் இருக்கு. அதனால அதுக்காக வந்து நமக்கு டைம் அதிகமாயிடும். அதனால நீங்க ஃபார்முலா பேஸ் பண்ணியே சால்வ் பண்ணிடுங்க, அது ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, அவ்வளவுதான். இப்போ பார்த்துட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 30 சம் சால்வ் பண்ணியிருக்கோம். அடுத்த வீடியோல நம்ம அடுத்த மாடல் பார்க்கலாம்.